குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்தான் குணத்தால் மற்றிந்த வையம் அளந்தான் வையம் நின்ற பெற்றே முற்றும் உரைத்தான் உரையீருண்பதாயது ஒன்றால் செற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன் விமலன் சரண் சென்னி வைத்தேன். இந்த மன்னார்குடியிலே வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் பகவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மல்லிநாத பகவானை வணங்கி அந்த மல்லிநாத பகவானுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தசதின மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே 2 ஆண்டுகளாக நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்படி உரையாற்றுங்கள் என்று தங்களுடைய அழைப்பின் பேரிலே வந்து கண்டுகளித்ததிலே மிக பெருமிதம் அடைகின்றேன். அதற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு சொற்பொழிவினை கேட்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் தடவை நான் இங்கே வந்தபோது திருத்தக்க தேவரினுடைய அறநெறிகள் என்று அவர் கூறியவற்றை சீவக சிந்தாமணியில் இல்லாமல் நரிவிருத்தத்தில் இருந்து கதை வாயிலாக அவர் கூறிய அந்த அறத்தை உங்களிடம் பகிர்ந்திருந்தேன். இப்போது வாமன முனிவர் அருளிய அறநெறிகள் என்ற தலைப்பிலே தங்கள் முன் சொல்ல வந்துள்ளேன். இதுல அறநெறிகள் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி தத்துவார்த்த சூத்திரம்லாம் இதை படிச்சுட்டாக்கா ரொம்ப எளிமையா புரிஞ்சிடுங்கிறது தான் உண்மை. அதுதான் ஐயா சுலபமா சொன்னாரு. பரமாகம வகுப்புலாம் இதை படிச்சுட்டு நம்ம அதை படிச்சிடணும், ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த அளவுக்கு தமிழிலே மிக எளிமையாக அழகாக நம்முடைய ஜின்னர்கள் எடுத்துரைத்த திவ்ய துணி மூலம் எடுத்துரைத்த அந்த அறக்கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கின்றார். வாமனாச்சாரியார் அவர்கள் திருப்பருத்தி குன்றத்திலே இருந்து இந்த மேருமந்திர புராணத்தை எழுதியதாக குறிப்பு இருக்கின்றது. அவங்க அந்த இடத்துல ஒரு குறா மரம், ஐயா சொன்ன மாதிரி ஒரு குறா மரம், அந்த குறா மரத்தின் கீழே அமர்ந்துதான் இதை வடித்ததாக கேள்விப்பட்டதுண்டு. அங்கே அவருடைய திருப்பாதங்களும் இருக்கின்றன. அதே போல் அவருடைய திருப்பாதங்கள் இங்கே கீழடையாளத்தில் கூட இருக்கின்றது. அவருக்கு ஸ்ரீ மல்லிசேனர் என்று மற்றொரு பெயர் இருப்பதாக குறிப்பு இருக்கின்றது. அதனுடைய அந்த பரம்பரை இது பார்த்தா தான் முழுமையாக எனக்கு தெரியும். நான் அதை சரியாக பார்க்கல. ஆனால் வீடூர் அப்பாசாமி நயினார் விளக்கம் உரை எழுதியிருந்த அந்த மேருமந்திர புராணத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பில் அவருடைய பெயர் மல்லிசேனர் என்பதும் உரியது என்றுதான் குறிப்பு இருக்கின்றது. இங்கே உங்களிடையே மேருமந்திர புராணத்திலே இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை சொல்வதற்கு முன், ஏன்னா 1 மணி நேரத்துல அதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துல ஒரு பாட்டுல இருக்கக்கூடிய அறநெறியை கூட என்னால சொல்ல முடியும். அவ்வளோ
நுணுக்கமாக ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு நுணுத்தையும். முதல்ல மேருமந்திர புராணம் அதனுடைய கதை என்னங்கிறதே நம்ம பல பேருக்கு தெரியாது. இங்கே இதை நிறைய தடவை படிச்சிருக்கேன். இங்கே உரையாற்றணும்னு சொல்லும் போது அதை திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாவது படிச்சிருப்பேன். எனக்கு குறிப்பு எழுதவே மனசு வரலை. ஏன்னா எப்படி படித்தாலும் அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பிறவிகள் அந்த பிறவிகளை நினைவில் வச்சுக்க முடியும். ஸ்ரீபுராணத்தில் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு தீர்த்தங்கரனுடைய புராணத்திலையும் அவங்களுடைய அந்த பவ வரலாறுகள் எப்படி நம்ம குழப்பமோ அதை போல அந்த வரலாறு. யாருடைய வரலாறு இந்த மேருமந்திர புராணத்தில் என்று சொன்னால், மேருமந்தரர் என்கின்ற இருவர். அந்த மேருமந்தரர் யார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ விமல தீர்த்தங்கரனுடைய பிரதம கணதரர்கள். அவர்களுடைய வரலாற தத்துவத்தை கலந்து மிக அழகாக வடிவமைத்து நமக்கு தந்தருளி இருக்கின்றார் வாமன முனிகள். அவரு பிராகிருதத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் நல்ல புலமை பெற்றவர். அப்படி புலமை இருந்ததுனால தான் அந்த பிராகிருதத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் இருந்த தத்துவத்தை அப்படியே சாரா எடுத்து தமிழ்ல கொடுத்திருக்கிறார். இப்ப முதல்ல நான் இந்த கதையை மட்டும் அப்படியே சுருக்கமா சொல்றேன். சுருக்கமான்னு சொல்றதே 1 மணி நேரம் இழுத்துறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கவனமா நீங்க கவனிச்சிங்கன்னா தான் அந்த மேருமந்தரனுடைய வரலாறு புரியும். ஏன் இந்த மேருமந்தரனுடைய வரலாறை எடுத்து ஒரு புராணமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புராணமாக ஆச்சாரியர் வடிவமைத்திருக்கிறார் என்பது நம்ம இந்த கதையை படிச்சாலே கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம். ஜம்பு தீபத்துல விதேக கஷேத்திரம். இப்ப இங்க கூட அநேகாந்த பாடசாலை மாணவர்கள் மிக அழகாக தெளிவாக நம்முடைய மல்லிநாதனுடைய வரலாறை சொல்லும்போது அந்த விதேக கஷேத்திரத்தை பற்றியும் அதிலிருந்து ஒரு நகரத்தை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. மல்லிநாதனுடைய முன்பாவமான மன்னனுடைய நகர் என்று சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல நாமும் பார்க்க போறோம். ஜம்பு தீபத்துல விதேக கஷேத்திரம். அந்த விதேக கஷேத்திரத்துல கந்தமாலினின் ஒரு நாடு. அந்த கந்தமாலினி நாடுல ஒரு நகரம் வீதசோகம் அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தை ஆண்ட அரசன் வைஜெயந்த மகாராஜ். அந்த வைஜெயந்த மகாராஜனுடைய மனைவி சமஸ்கிருத பெயரை எல்லாம் திரு என்றே மிக அழகாக எடுத்துரைப்பார். இப்போ வைஜெயந்த மகாராஜனுடைய பட்டத்தரசி சர்வஸ்ரீ என்பவள். இவர்கள் இருவருக்கும் சஞ்சயந்தன் ஜெயந்தன் என்று 2 புதல்வர்கள். சஞ்சயந்தனுக்கு திருமணமாகிறது. திருமணமாகி அவருக்கு ஒரு புதல்வன். அந்த புதல்வனுக்கு வைஜெயந்தன் என்று தாத்தாவுடைய பெயரை வைக்கிறாங்க. ரொம்ப சீரும் சிறப்பாக ஜின அறநெறியிலே நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது.
நல்லாட்சி நடந்து கொண்டிருக்க காலத்துல அசோகங்கிற ஒரு வனம், அந்த அசோக வனத்துல ஸ்வயம்பு தீர்த்தங்கரோட சமோசரனும் எழுந்தருளி இருக்கிறதா வனபாலகன் வந்து சொல்றான். இதை கேட்ட வைஜெயந்த மகாராஜருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த செய்தியை சொன்ன அந்த வனபாலகனுக்கு தன்னிட்ட இருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து கொடுத்து, எந்த இடத்துல சமோசரணம் வந்திருக்கோ அந்த இடத்தை நோக்கி 7 அடி சென்று வணங்கி சமோசரணத்துக்கு கிளம்பி போறார். சமோசரணத்துல கந்தகுடி மண்டபத்துல சுயம்புநாம தீர்த்தங்கரை பார்க்கிறாரு, ஸ்துதிக்கிறாரு, அர்ச்சிக்கிறாரு, வணங்கி அங்கே அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய அறநெறிகளை கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர் அல்லது பாவம், புண்ணியம், ஊற்று, கட்டு, செரிப்பு, உதிர்ப்பு, மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நவ பதார்த்தங்களை பத்தி சொல்ற. இங்க நம்ம அநேகாந்த பாடசாலையில் அந்த மாணவர் கூட சொன்னாங்க, 7 தத்துவங்கள் சொல்லிட்டு இதை சொன்னாங்க. ஜீவன், அஜீவ், ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம்னு. இது கூட பாவம் புண்ணியம்ன்ற 2த்தையும் சேர்த்தா நவ பதார்த்தம். இந்த நவ பதார்த்தங்களை தெளிவாக அறிதல், அந்த தெளிவாக அறிதல் தான் நல்ல அறிவு. மும்மணியில முதல் சமயக் ஞானம். அந்த நவ பதார்த்தங்களை தெளிவா அறியறது நல்லறிவுனா அது மேல அசையாத நம்பிக்கை வைக்கிறது. அதன் மேல அசையாத நம்பிக்கை வைக்கிறதே நற்காட்சி, சம்யக் தரிசனம். அதன் வழியிலேயே ஒழுகி வாழ்வதே நல்லொழுக்கம். இதுதான் ரத்னத்ரயம் அப்படின்னு எடுத்து சொல்ற. இத நம்ம உமாசுவாமி அவர்கள் ஒரே வரியில சம்யக் தர்சன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்கா அப்படின்னு ஒரே வரி, ஒரே சூத்திரத்துல அடைக்கிடுவான். சம்யக் ஞானம், சம்யக் தர்சனம், சம்யக் சாரித்திரம் 3. இந்த 3ஐயும் முடிக்கும் போது ஒருமையில கொண்டு போய் முடிப்பார். 3 பொருட்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாம பன்மையில கொண்டு போய் முடிக்கணும் இல்லைங்களா? ஆனா பன்மையில முடிக்காம ஒருமையில முடிச்சிருப்பார். ஏன்னா அந்த சம்யக் ஞானமும், அந்த நல்லறிவும், நற்காட்சியும், நல்லொழுக்கமும் தனித்தனியா இருக்கக்கூடாது. 3ம் ஒருங்கு சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஆன்மா தன்னுடல் கட்டி வந்திருக்கக்கூடிய அந்த வினைகளை உதிர்க்க முடியும். எப்படி ஒரு பாலுல 1 டீஸ்பூன் டீத்தூளையும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டீங்கன்னா தேநீர் ஆயிடுது. 3 பொருளை போட்டீங்க, 3 பொருளை போட்டு 1 பொருள் எடுத்துருக்கீங்க. இப்ப அந்த 3 பொருளை உங்களால பிரிக்க முடியுமா? நிச்சயமா பிரிக்க முடியாது. நம்மளால பிரிக்க முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி எப்படி அந்த சர்க்கரையும் டீத்தூளும் பாலும் ஒன்றை ஒன்றை அந்த கொதிக்க வைக்கும் போது கலந்து மிக்ஸ் ஆயிடுதோ, அந்த மாதிரி நம்முடைய ஆன்மாவில் இது இந்த 3ம் கலந்து ஒருமையாகும். இந்த கொதிக்க வைக்கிறது தான் நமக்கு நம்முடைய ஜினவரல் காட்டிய அந்த நோன்பு,
சுத்தி சமிதி அப்படிங்கிற அந்த ஒழுக்கம், அதன் மூலமா இந்த உடலை அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வரும்போதுதான் இந்த ஆன்மா கட்டுக்குள்ள வரும். அததான் இந்த இடத்துல மிக அழகாக சொல்லிட்டு மேலும் ஒவ்வொன்றத்தை பத்தியும் விளக்கமா சொல்லுவாரு. இப்ப நம்ம கதையை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இறுதியா தத்துவத்தை ஒரே வரியில மட்டும் நான் சொல்லிட்டு உங்ககிட்ட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த வாமமுனிகள் சொன்ன தத்துவங்களை விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த வாய்ப்புகள் கிடைச்சா நிச்சயமா இதை சார்ந்த தலைப்பா தான் என்னுடைய தலைப்புகள். முதல்ல நம்ம கதையை தெரியும். அந்த வைகுந்த மகாராஜா சுயம்புநாம தீர்த்தங்கரோட சமோசாரணத்துக்கு போறாரு. போய் அவருடைய அறவுரையெல்லாம் கேட்டு திரும்பி வரும்போது அவருக்குள்ள வைராக்கியம் உண்டு. என்ன ஒரு இந்த அரச போக வாழ்வுலாம் என்ன இருக்கு, இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமும் தீட்சையிட்டு துறவுக்கு போயிடணுங்கிற ஒரு மனப்பான்மை உண்டு. அப்படி முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அரண்மனைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க கேட்ட அறத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, நான் இந்த இதெல்லாம் விட்டுட்டு போறேன், எனக்கு துறவு வாழ்க்கை தான் விருப்பமா இருக்கு, அதனால இந்த அரச ஆட்சியை முதல் மகனான சஞ்சயந்தனை ஏத்துக்க சொல்லி கேட்கிறார். சஞ்சயந்தன் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல சஞ்சயந்தன் என்ன சொல்றாரு, நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்க, இவ்வளவு அறத்தை சொல்லிட்டீங்க, இந்த செல்வம் இந்த வாழ்க்கை இந்த இன்பம்லாம் நிலையில்லாதுன்னு சொல்லிட்டு என்னை திரும்ப இதை ஏத்துக்க சொல்றீங்க, நானும் இதை விரும்பல, நானும் உங்களோட துறவுக்கு வந்தேன். சரி, அதை விட்டுட்டு அடுத்த மகனை கூப்பிடுறேன். ஜெயந்தனை கூப்பிட்டு, நீ அரசாட்சி ஏத்துக்கப்பா, நாங்க 2 பேரும் துறவுக்கு போறோம்னு சொல்றேன். அந்த ஜெயந்தன் என்ன சொல்றான், இவ்வளவு தூரம் கூப்பிட்டு அறம்லாம் சொல்லிட்டு எங்களையும் இந்த வாழ்க்கையிலே போக சொல்றீங்களே, நானும் உங்களோட துறவுக்கு தான் வரேன், எனக்கும் இந்த வாழ்க்கை தாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம பேரங்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு 3 பேரும் போய் தீட்சை ஏற்றுக்கிறாங்க. தீட்சை ஏற்றுக்கிட்டு ஒரு மலை மேல இன்னும் கடும் தவம் புரியுறாங்க. அப்படி கடும் தவம் புரியும் போது அந்த வைஜெயந்த மகாராஜ் கேவல ஞானம், ஏன்னா சுயம்புநாம தீர்த்தங்கர் சொன்ன அந்த தவத்தினுடைய பரிகிரகங்கள், புறப்பரிகிரகங்கள், அகப்பரிகிரகங்கள் எல்லாத்தையும் வெகு சீக்கிரமா விட்டுட்டு பரிஷக ஜெயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்ட என்னென்ன அந்த மலை மேல நின்று ஒரு நிர்கந்தரா நின்று தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எத்தனை இடைஞ்சல்கள் வரும், எத்தனை துன்பங்கள் வருமோ அத்தனையும் பொறுத்து ஆழ்ந்து தியானம் செஞ்ச உடனே அவருக்கு கேவல ஞானம் வந்துடுது. கேவல ஞானம் வந்த உடனே தேவர்கள்லாம் வந்து சிறப்பு செய்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்குமே அவரு அந்த அகாதி கர்மங்களையும் எடுத்துட்டு முக்தி அடைஞ்சிருக்கு. அப்படியே பரிநிர்வாண கல்யாணமும் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அங்க தர்மேந்திர தேவனும் வந்து அதை செய்யும். இத பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சஞ்சயந்த முனியும் பார்த்துக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் துதிச்சுட்டு இருக்காங்க. ஜெயந்த முனியும் துதிச்சுட்டு இருக்காங்க. ஜெயந்த முனிக்கு அந்த தர்மேந்திரனை பார்த்த உடனே இவ்வளோ ஒரு பேரழகு, இப்பேற்பட்ட ஒரு பதவி எனக்கு கிடைக்கணும், இவனை போல ஒரு பிறவி நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா அதான் மனசுல நிதானிச்சுட்டு தவம் பண்ண. இதுக்கு பேரு நிதான சல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்யத்துல 3 வகை இருக்கு. மித்யா சல்யம், மாயா சல்யம், நிதான சல்யம். இந்த விரதம் ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த எண்ணத்துல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடுகளை வந்து சல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எண்ணத்துக்கு போறாரு,
வீடு பேர் அடையணும் உயர்ந்த நோக்குக்காக போய் உட்கார்ந்து தவம் செய்ய போறாரு. அப்படி போற அவரு அங்க தர்மேந்திரனை பார்த்துட்டு அவனை மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நிதானம் பண்ணிக்கிறார். அந்த சமயத்துல அவருடைய ஆயுள் முடிஞ்சு அவர் நினைச்ச மாதிரியே அவர் தர்மேந்திரனை போய் பிறந்துறாரு. இப்ப 3 பேர்ல ஒருத்தர் முக்தி அடைஞ்சிட்டாரு, ஒருத்தர் தர்மேந்திரனா போயிட்டாரு, அடுத்தது இப்ப சஞ்சயந்தன் இருக்கிறார். அவரு கடும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வித்துத்தந்தன் சொல்லிட்டு ஒரு வித்தியாதர அரசன் அவன் விமானத்துல போறான். அந்த விமானம் இவரோட தலைக்கு மேல போக மாட்டேங்குது, நின்றுடுது. இன்னும் இது வந்துகிட்டு இருந்த விமானம் போகாம நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த முனிவர் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இவனுக்கு கோபமான கோபம். சரி, இவர் மேலதானே அந்த விமானம் போக மாட்டேன்னு இவரை தூக்கி அந்த விமானத்துல உட்கார வச்சு அந்த விமானத்துல உட்கார வச்சுக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த விமானம் என்ன பண்ணுது, விமானத்துல இவரை தூக்கி உட்கார வச்சோடனே போகுது. ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு 5 ஆறு கூட கூடிய ஒரு இடம், குமுத்வதி, சொர்ணவதி, அரிவதி, கஜவதி, சண்டவேகன், ஒரு 5 ஆறுகள், 5 ஆறுகளும் கூட கூடிய ஒரு இடத்துல போய் இதுக்கு மேல அது போகாம நின்று போகும். அவன் என்ன பண்ணாலும் அந்த ஆறு அந்த விமானம் அந்த இடத்த விட்டு நகரல. இவனுக்கு சரியான கோபம் உண்டு. உன்னையவன் என்ன பண்றான், இந்த இருக்கிற கோபத்துல அந்த முனிவர் மேல காமிச்சு முனிவரை பிடிச்சி அங்கே கீழே தள்ளிடுறான். கீழே தள்ளதோட இல்லாம அவருக்கு என்னென்னலாம் உபசர்க்கம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான். கல்லால் அடிக்கிறான், கத்தியா இது கடியால் அடிக்கிறான், என்னென்ன கிடைக்குதோ அடிச்சு பார்க்குறான். ஆனா அந்த முனிவர் அசைகிற மாதிரி தெரியல. அவர் தியானத்தில் ஆழ்ந்தவர், தியானத்தில் ஆழ்ந்து இவன் இதோட விடலை. இங்க இருந்து ஊருக்குள்ள ஓடுறான். போயிட்டு அங்கிருந்து ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வரும்போதே பல ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அந்த முனிவர் மேல உபசர்க்கம் பண்றான். இந்த உபசர்க்கத்தை எல்லாம் தாங்கி அவர் கடுமையான தவம் புரிஞ்சதுனால அவருக்கு அப்பயே கேவல ஞானம் முக்தி அடைஞ்சார். உடனே தர்மேந்திரன் எல்லாம் இங்க பூஜை பண்றதுக்கு வராங்க. பூஜை பண்ண வந்த அந்த வேகத்தை, இவரோட முக்தி அடைஞ்ச அந்த பிரகாசம், அதெல்லாம் தாங்க முடியாம அவங்க வித்துட்டு அந்தாண்ட போய் விழுந்துடும். இங்க அந்த கூட போனவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இங்க அவருக்கு நடக்கக்கூடிய அந்த பூமாரி பொழிதல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில அப்படியே நின்று போயிருக்கு. அந்த தர்மேந்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜெயந்த முனியா தர்மேந்திர பதவிக்கு போனவங்களா பவனலோகத்துல தர்மேந்திரனா பிறந்த அந்த ஜெயந்த முனி இப்ப தர்மேந்திரனா யாருக்கு பூஜை செய்யறாரு, இந்த சஞ்சயந்த பட்டாரகருக்கு பூஜை செய்ய. அப்படி பூஜை செய்யும் போது இந்த உபசர்க்கத்தை எல்லாத்தையும், கீழே கிடக்கிற கல்லு அது எல்லாத்தையும் பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த வித்துத்தன்னன் தெரிகிறான். ஓஹோ, இவன் தான் இவ்வளவு பண்ணம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை வேலையும் கட்டி இழுத்து கோபமா கத்துறான். நாகபாசத்தால கட்டி உங்களை கொண்டு போய் கடல்ல தள்ளுறேன் பாரு, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அப்ப அங்க பூஜைக்கு வந்த இந்த லாந்தவ கல்பத்தை சார்ந்த ஆதித்யாவதேவன் அவன் இந்த தர்மேந்திரனை ஆற்றுப்பட்ட, கோவப்படாத, இது முன்வினை பயன், அதனால அவன் இந்த உபசர்க்கத்தெல்லாம் பகவானுக்கு செஞ்சிருக்கான். அவர் அந்த உபசர்க்கத்தை பொறுத்ததுனாலதான் இப்படி முக்தி அடைஞ்சிருக்கார். நீ கோபப்படாத, வேகப்படாத. ஆனாலும் இவன் கேட்கல. உங்களுக்கு தெரியுமா இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கோபமா பேசுறான். முதல்ல அமைதியாக, இப்ப அந்த வித்துத்தன்னை யாருன்னு தெரியுமா, நம்ம ரிஷபதீர்த்தங்கர் காலத்துல ரிஷபதீர்த்தங்கர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பேரன்கள் நமி வினமின்னு 2 பேரு, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நீங்க எல்லாருக்கும் பாகத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு தவத்துக்கு போனீங்க, எங்க 2 பேருக்கு மட்டும் நீங்க பங்கு பிரிச்சு கொடுக்கல. நீங்க பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது நாங்க இல்ல, இப்ப எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க தவத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் தவத்தை போய் கலைக்கிறாங்க. இவருடைய தவத்துக்கு இடையூறு வந்த உடனே தர்மேந்திரனுடைய ஆசனம் ஆறுது.
அவனுக்கு தெரிஞ்சிடுது ரிஷபதீர்த்தங்கருடைய தவத்துக்கு ஏதோ இடைவெளி ஏறுதுன்னு. உடனே அங்கேருந்து இங்கே வரான். வந்து இந்த நமியும் வினமியும் கூப்பிட்டு, என்னப்பா அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் பங்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். நாங்கள் அவங்க பேரன், எங்கள் தாத்தா எங்களுக்கு பங்கு கொடுக்காம வந்துட்டாரு, எங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு தவம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். சரிப்பா நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன நாடு நகரம் வேணுமோ நான் தரேன், நீங்கள் வாங்கன்னு தர்மேந்திரன் சொல்கிறான். அதுக்கு அந்த நமியும் வினமியும், நீ யார் எங்களுக்கு தரதுக்கு, எங்கள் தாத்தா தான் தரணும், எங்கள் தாத்தா தரட்டும், நீ போன்னு சொல்லு. உடனே தர்மேந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போதைக்கு அந்த அவருடைய தவம் கலையக்கூடாது, அதுக்கு இடையூறு ஏற்படாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாடகம் நடிக்கிறான். இவர் வந்து பகவானுடைய காதல் ஏதோ சொல்கிற மாதிரியும், பகவான் வந்து ஏதோ சொல்லி அவர் கேட்குற மாதிரியும் நாடகத்தை நடிச்சுட்டு இவன் கிட்ட வந்து, அப்பா இப்போ தான் வந்து பகவான் என்கிட்ட சொன்னார், இந்த இடத்துல உங்களுக்கு ஒதுக்கி இருக்காராம், அது எதுன்னு காட்டி உங்களை இட்டுன்னு போய் அங்கே வா, உங்களுக்கு ஆட்சிக்கு கொடுக்க சொன்னார், வாங்க அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டு போய் விஜயாத்த பர்வதத்தில் 5 நகரங்களை ஒதுக்கி 60 நகரங்களை ஒதுக்கி கனகப்பல்லவன் ஒரு தலைநகரத்தை ஏற்படுத்தி இந்த வித்யாதர தேவர்கள் எல்லாரையும் அவங்களுக்கு பணிஞ்சிருக்க சொல்லி ஒதுக்கி விட்டுறோம். வடக்கு பகுதியில், தெற்கு பகுதியில் ஒரு 50 நகரங்களை உருவாக்கி நமிக்கு கொடுத்தோம். அங்கே ரதனூபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ரதனூபுர சக்கரவாளங்கிற ஒரு தலைநகரத்தை ஏற்படுத்தி அங்கேயும் வித்யாதர தேவர்களை சில பேர் நீங்கள் அவங்களுக்கு பணங்களுக்கு பணிஞ்சு நடங்கன்னு சொல்லி விட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யார், தரணேந்திரன். இப்போ இருக்கிற தரணேந்திரங்கிறது வந்து ஒரு பதவி மாதிரி தான். இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்திரர்கள், ஒவ்வொரு தேவர்களுக்கும் இந்திரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், நமக்கு எப்படி ஆயுள் கர்மம் இருக்கோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் ஆயுள் கர்மம். ஒவ்வொரு தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் இத்தனை காலங்கள்னு ஆயுள் காலம். அந்த ஆயுள் காலங்கள் வரலன்னா அந்த ஜீவன் அங்கே இருக்கும். அந்த ஆயுள் முடிஞ்ச உடனே அது அடுத்த பிறவிக்கு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தரணேந்திரன் இதை மாதிரி பிரித்து கொடுத்த வினமி, அவனுடைய குலத்தில் வந்த வித்து தந்தன், நீங்களே உருவாக்குன அந்த குலத்தில் வந்த ஒரு வித்து தந்தனை வந்து நீங்கள் இதை மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை, தயவு செஞ்சு உங்கள் கோபத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவன் என்ன சொல்கிறாரு, இந்த தர்மேந்திரன் என்ன சொல்கிறான், இல்லை இந்த முனிவர் வந்து என்னுடைய சகோதரர், அவர் யாருக்கு எந்த தீங்கு செய்யாதவர், அவருக்கு போய் இவ்வளோ தீங்கு செஞ்சுருக்காங்க, நான் இவனை விடவே மாட்டேன், நான் கடலில் கட்டி போட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு இப்போ இந்த சகோதரனாக இருக்கிற ஒரு பாவம் மட்டும்தான் உனக்கு தெரியும், மீதி பாவத்தை பற்றி உனக்கு தெரியாது, அதை நான் சொல்கிறேன். அந்த பாவத்தில் இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விரோதம் காரணமாக தான் அந்த குரோதம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எங்களுக்கு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன பாவத்தில் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். நீ முதல்ல உன் கோபத்தை விட்டுட்டு சஞ்சேந்த பட்டாரகரை போய் வணங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன். இவன் போய் சஞ்சேந்த பட்டாரகரை வணங்கின உடனே அவனுடைய கோபம்லாம் கொஞ்சம் தணிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து அமைதியாக கேட்குறான், எனக்கு இவங்களுடைய முற்பிறவி வரலாறு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வித்து தந்தனுக்கும் இந்த சஞ்சயந்த முனிவருக்கும் இடையே இருக்கக்கூடிய முற்பாவ வரலாற்றெல்லாம் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பரதகண்டத்தில் சேமாபுரம்னு ஒரு நகரம், அந்த சேமாபுரங்கிற நகரத்துக்கு அரசனாக இருக்கும் சிம்மசேனன். அந்த சிம்மசேனனுடைய மனைவி பேர் ராமதத்தா தேவி. அந்த ராமதத்தா தேவிக்கு இவங்க அரசவையில் சத்தியகோஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபூதின்னு ஒரு அமைச்சர், ஒரு நேர்மையாக இருக்கக்கூடியதுனால அவனுக்கு பேர் சத்தியகோஷன் பேர் வச்சு. அப்போ பக்கத்தில் பத்மசண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்தில் பத்திரமித்திரன் அப்படின்னு ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகன் பக்கத்தில் இருக்க ரத்தனத்தீவுக்கு போய் நிறைய சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்
வணிகம் செய்து நிறைய ரத்தனங்களையும் முத்துக்களையும் சேகரிச்சுக்கிட்டு வரான். அப்படி வரும்போது தன்னுடைய அந்த பத்மசண்டத்துக்கு போறதுக்கு இந்த சீமாபுரத்து வழியா போறான். சீமாபுரத்தினுடைய அந்த அழகு, அமைதி, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய நல்ல குணங்கள், நல்ல ஆட்சி, எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவனுக்கு இந்த ஊர்லயே வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. அதனால அவன் என்ன பண்றான், சம்பாரிச்சுக்கிட்டு வந்த அந்த ரத்தன மணிகள் எல்லாத்தையும் ஒரு செப்புல போட்டு முத்திரை வச்சு யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போய் நம்ம பத்மசண்டத்துல இருக்கிற நம்மளுடைய சுற்றத்தாரெல்லாம் இங்க அழைச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது எல்லாரும் சத்திய கோஷம் சொல்றாங்க. சரி, சத்திய கோஷம் கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் உங்க ஊர்லயே இந்த நாட்டிலே வந்து வசிக்கலான்னு பாக்குறேன், நான் போய் எங்க சுற்றத்தாரெல்லாம் கூப்பிட்டு வரவர்களும் இந்த ரத்தன செப்பை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருங்க, நான் இங்க வந்த படம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், அப்பா நீ கொடுக்குற பொருள் நிறைய இருக்கும் போல இருக்கு, இது மற்றவங்களுக்கு தெரியாம கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரியே யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து அந்த ரத்தன செப்பை பத்திரமித்திரன் சத்தியகோஷன் கிட்ட கொடுத்துருவான். இதை வாங்கின சத்தியகோஷனுக்கு அது ஒரு நேர்மையான அமைச்சனா தான் இருந்தா, அந்த ரத்தனத்தெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சோண்டு ஆசை வந்துருச்சு. இதை நாமளே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு இவன் போய் தன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் இங்க அழைச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது இல்லைங்களா, அந்த காலத்துக்குள்ள இவனுக்குள்ள இந்த ஆசை வேர் விட்டுடுது. இவன் இங்க வந்து வீடெல்லாம் பார்த்து சுற்றத்தாரெல்லாம் அனுப்பிச்சிட்டு வந்து சத்தியகோஷன் கிட்ட நான் கொடுத்த அந்த பொருளை கொடுங்கன்னு கேட்கும்போது, அப்பா நீ யாரு, உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்ககிட்ட பொருள்லாம் கொடுத்தேனே அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்க பத்திரமித்திரன். உன்னை அவர் என்ன சொல்றாரு, சத்தியகோஷன் உன்னை யாருன்னு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன், நீ என்கிட்ட பொருள் கொடுத்தேன்னு சொல்ற, என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு. சாட்சியா, நீங்க தான் வந்து இந்த பொருளை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுன்னு சொன்னீங்களே, இப்ப போய் சாட்சி கேட்குறீங்களே அப்படின்னு. என்னடா நீ பைத்தியக்காரனா, உன் பைத்தியமா நீ அப்படின்னு சொல்றான். இவன் பத்திரமித்திர திரும்ப பேசுறான். இப்படி இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வளர சத்தியகோஷனுக்கு கோவம் வந்து பத்திரமித்திரனை அடிச்சு தள்ளிடுறான். உடனே பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, பிடிச்சி அவனை வெளியில தள்ளிடுறான். பத்திரமித்திரனுக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து சத்தியகோஷன் நேர்மையானவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த ரத்தன செப்பெல்லாம் கொடுத்தேன், ஆனால் அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு வரான். இது அரசன் காதுக்கு வருது. அரசன் கூப்பிட்டு விசாரிக்கிறார். சிம்மசேன ராஜா கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த சத்தியகோஷன், நான் வந்து இந்த திருடுறதெல்லாம் தப்புன்னு சொல்றவன், அப்படிப்பட்ட நானே வந்து திருடுவனா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்க. ராஜாவுக்கு சத்தியகோஷன் மேல நம்பிக்கை, அதனால சரி இவன் சொல்றத நம்பிடுறார். அவன் பைத்தியக்காரன் இருக்குது, பைத்தியக்காரன் ஏதோ வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறார். உடனே பத்திரமித்திரனுக்கு, இதை நான் எங்க போய் சொல்லுவேன், ராஜாவே என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டா மற்றவங்க எல்லாம் எப்படி என்ன நம்புவாங்க, கடைசியில் என்ன எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க பொழுது, இதுக்கு நியாயமே கிடையாது, நீதி கிடைக்காதா, நியாயமே கிடைக்காதா அப்படின்னு புலம்பி தீக்கிறான். இவன் சத்தியகோஷன் எப்படியா இவனை ஓட்டிடணும், இந்த பத்திரமித்திரனை ஓட்டிடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுறான். ஆளை வச்சு திருடிட்டு வந்துடுறான். அடிச்சு துரத்த பார்க்குறான். எப்படி அனுப்பிச்சாலும் என் பத்திரமித்திரன் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. ஊரை சுற்றி சத்தியகோஷன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறான், யானையும் நாயும் வச்சு அவனை அடிச்சு துரத்துங்கடான்னு சொல்லி யானை நாயும் தன்னை துரத்த வர்றதை பற்றி அவன் மரத்து மேலே ஏறி உட்காந்து பத்திரமித்திரன் மரத்து மேலே உட்காந்துட்டு திரும்ப எதையா சொல்லிட்டு. இதை பார்த்த ராமதத்தா தேவி என்ன சொல்றாங்க, ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரே வார்த்தையை திரும்பி சொல்ல மாட்டான், இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இதுல என்ன உண்மை இருக்குங்கிறத நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் பேசுறாங்க. என்னங்க இந்த மாதிரி அவன் வந்து சொல்றான், நீங்க இதை விசாரிக்கலன்னா அவன் பைத்தியக்காரன், அவன் ஏதோ சொல்றான், அதெல்லாம் நான் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான் ராஜா. வேணா நீ வந்து கண்டுபிடி, எது உண்மைன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்ற. அப்ப நான் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் இந்த அமைச்சன் கூட சூதாட்ட விளையாடணும்,
அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ராமதத்தா கிட்ட கேட்குறேன். ராஜா ஏற்பாடு பண்ணுறாரு. 2 பேரும் சூதாடுறதுக்கு முன்னாடி நான் தான் சூதாட்டத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு முதல் எடுத்தோடனே இவங்க சொல்கிறாங்க. நீ ஜெயிப்பேன்னு சொல்கிற வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளே நான் ஜெயிச்சிருவேன்னு சத்தியகோஷன் சொல்கிறான். இப்படி அவனுக்குள்ள அந்த வேகத்தை உருவாக்கி விட்டுட்டு சூதாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, பணையமா உன்னுடைய அந்த கஜானா சாவியும் பூநூலையும் வைக்கணும்னு கேட்குறாங்க. முதல் தடவையிலே இவங்க ஜெயிச்சிடுறாங்க. இப்போ இவங்க கேட்ட பணையும் இவங்க கிட்ட வந்துடுது. இதை உடனே தன்னுடைய சேடி பெண் நிபுணமதிங்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு, நீ போய் எப்படியாவது இதை காமிச்சு அந்த கஜானாவில இருந்து பத்ரமித்திரனோட ரத்தன செப்பு இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றேன். அந்த அம்மா எடுத்துட்டு போய் அந்த காவலாளி கிட்ட கொடுத்து, ராஜாவும் ராமதத்த தேவியும் உங்க சத்தியகோஷன் கிட்ட அந்த பத்ரமித்திரனோட நகை நீ வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, முதல்ல அவன் வந்து என்னை கேட்டான், அவன் கொடுத்ததை நான் மறந்துட்டதுனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் போன பிற்பாடு தான் எனக்கு நினைவு வந்தது. அப்புறம் திருப்பி கூப்பிட்டு நான் தான் வச்சுக்கிறேன்னு கொடுத்தா என் மேலே பழி வந்துருமோன்றதுக்காக நானே இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டேன். இல்லைன்னா அப்படி அதையே உறுதியாக சொல்லிட்டேன். இப்போ போய் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் சத்தியகோஷன்ற நான் வந்து இது மாதிரி ஏமாத்திட்டு தான் எனக்கு பேர் வந்துருமே, பழி வந்துருமே, அதனால தான் நான் வந்து கொடுக்காம மறுத்தேன் அப்படின்னு சொன்னார். ராஜா என்ன சொன்னார், அந்த பழியெல்லாம் உனக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன். பத்ரமித்திரனையே எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. இந்த பைத்தியம் தெளியறதுக்காக நான் ஒரு முனிவர்கிட்ட போனேன். முனிவர்கிட்ட போய் வணங்கின ஒரு படம் எனக்கு இந்த பைத்தியம் தெளிஞ்சிடுச்சு. சத்தியகோஷன்லாம் ஏமாத்தலை என்னன்னு சொல்லிடுறேன், அதனால் உனக்கு எந்த பழியும் வராது அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த பத்ரமித்திரன் கொடுத்த ரத்தன செப்பை வாங்கிட்டு சொல்லிக்கிறார். சந்ததி பண்ணாமல் பத்ரமித்திரன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பழிச்சொல் இல்லாமல் காப்பாற்றுறதுக்காக ராஜாவும் ராணியும் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னார். உடனே அவங்க என்ன பண்ணிடுறாரு, எதையுமே யோசிக்காம இந்த கஜானா சாவி இருக்குது, பூணூலும் இருக்கு இல்லைங்களா, இதையும் பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். இதை வாங்கிட்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா பார்த்துட்டு இப்படிப்பட்டவன் தானே அமைச்சனா வச்சுக்கிறோம் பொழுது அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு அந்த ரத்தன செப்பை பிரித்து பார்த்தா ரத்தனங்களும் முத்துக்களும் இருக்குது. அதில் இவங்களோட ரத்தனங்களை சிலரை கலந்து வச்சு அந்த ரத்தன செப்பு மேலே இவர் ஒரு முத்திரையை குத்தி அந்த பத்ரமித்திரனை கூப்பிட்டு, எப்போதோ உன்னுடைய ரத்தன செப்பு இதுதானா சரிப்பாருங்க, இதுதான் என்னோட ரத்தன செப்பு, ஆனால் இது மேலே ஒரு முத்திரை குத்திருக்காங்க, இது நான் வச்ச முத்திரை கிடையாது அப்படின்னு. சரிப்பா, நீ அந்த ரத்தன செப்பை பிரித்து பாரு, ரத்தனத்தெல்லாம் சரியாக இருக்கா பாரு. ரத்தனத்தை பிரித்து பார்த்துட்டு, ஐயா இதில் வந்து வேறு சில ரத்தனம்லாம் கலந்துருக்கு, அதெல்லாம் என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ தான் கொடுத்துருக்க ரத்தனம் செப்பு, அதில் போய் யார் வேற ஒருத்தர் இந்த கலந்து வச்சுருப்பாங்க, நீ தெரியாமல் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை எனக்கு அடுத்தவங்க பொருளுக்கு வித்தியாசம் தெரியாதா, நான் என்ன பைத்தியக்காரனா என்ன அப்படின்னு திரும்பி கேட்டுட்டு தன்னுடைய ரத்தனத்தை மட்டும் அவன் பொறுக்கி எடுத்து அந்த ரத்தனத்தை பொறுக்கி எடுத்து வச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்லப்பா, இது அந்த சத்தியகோஷம் தான் வச்சுருந்துருக்கணும், அவன் உன்னை இந்த மாதிரி பண்ணான் இல்லையா, அதுக்கு இது ஒரு இதுவாக வச்சுக்கோ, உனக்கு கிஃப்ட் மாதிரி இந்த நகையும் சேர்த்து எடுத்துக்கோ, இந்த ரத்தனத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், அடுத்தவங்க பொருள் எனக்கு தேவையில்லை, அது திருட்டு பொருளுக்கு சமானம், நான் உழைச்சி சம்பாதிக்காத பொருள் எனக்கு திருட்டு பொருளுக்கு சமானம், அந்த திருட்டு பொருள் தான தர்மம் பண்ணுறதுக்கு கூட உதவாது, அந்த பொருளை தானத்தை பண்ணோம் நாம அப்படின்னு சொன்னால் பாவம் என்னை வந்து சேர்ந்துடும், நான் நரகத்துக்கு தான் போவேன், அதனால் அந்த ரத்தனங்கள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ரத்தனத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு. அவனுடைய குணத்தை பார்த்துட்டு அவனுக்கு ராஜசிரேஷ்டின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து ராஜா அனுப்பிச்சிட்டு இந்த சத்தியகோஷனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஏவலால் விட்டு அவன் தலையில் சாணியை கரைச்சி ஊற்ற சொல்லி தெருவாக சுற்றி அவனை அவன்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் பிடுங்கி கஜானாவில் சேர்த்துட்டு இந்த நாட்டை விட்டு துரத்திடுறான். அவனுக்கு ரொம்ப அவமானமாயிடும். நாம பண்ணது தப்பு, அதனாலதான் இந்த தண்டனை நமக்கு கிடைச்சதுன்னு அந்த சத்தியகோஷன் உணரலை. அவன் என்ன நினைக்கிறான்,
இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் ராஜா தான் அப்படின்னு ராஜா மேல ஒரு குரோதத்தை வளர்த்துக்கிறான். குரோதத்தை வளர்த்துக்கிட்டு அவன் ஆயுள் முடிஞ்சு அவன் அந்தகன்கிற ஒரு பாம்பா எங்க வந்து பிறக்கிறான்னா, இந்த சிம்மசேன ராஜாவுடைய கஜானா இருக்குது அரண்மனையில, அந்த தானியங்கள்லாம் நகையெல்லாம் வைக்கக்கூடிய அந்த பாண்டகசாலைன்னு சொல்லுவாங்க, பண்டகசாலைன்னு, அந்த பண்டகசாலைக்குள்ள பாம்பா வந்து பிறந்த அங்கே. இந்த பத்திரமித்திரன் என்ன பண்ணா, போய் சந்தோஷமா தன்னுடைய சுற்றத்தாரோட இருந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற அதிகவனத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம். அங்க ஒரு ஜினாலயம் இருக்கும், அந்த ஜினாலயத்துல அருகு பகவானை வணங்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்படி அந்த அதிகவனத்துக்கு மேல ஒரு மலை, அந்த மலைக்கு மேல போனா அங்க ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர்கிட்ட இவன் அறம் கேட்கிறான். அவர் என்ன பண்றாரு, தானத்தை பத்தி சொல்றாரு. உத்தம தானம்னா என்ன, ஜகன்ய தானம்னா என்ன அப்படின்னு தானத்தை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இவன் என்ன பண்றான், அந்த முனிவர் சொன்ன மாதிரியே தான் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல வழிக்காக, நல்ல அறத்துக்காக செலவிட ஆரம்பிக்கிறான். இது அவங்களுடைய தாய்க்கு பிடிக்கல. ஏன்னா சம்பாரிச்ச பணத்தை இப்படி செலவு பண்றியே அப்படின்னு கேட்கிறான். இப்படி செலவு பண்றியே அப்படின்னு கோபம் அவங்களுக்கு, பத்திரமித்திர மேல அவ்வளோ கோபம். இந்த கோப குரோதத்தோட இவன் அதெல்லாம் கேட்கல. இவன் முனிவர் சொன்ன மாதிரி தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு நோன்பெல்லாம் நோத்துக்கிட்டு சீல ஒழுக்கத்தோட இருக்கிறான். இதே குரோதத்தோட அந்த அம்மா இறந்துருது. இறந்து அந்த அதிகவனத்துல ஒரு புலியா போய் பிறகு. புலியா பிறந்திருக்கும் போது ஒரு தடவை இவன் அடிக்கடி அந்த அதிகவனம் பக்கம் போவான் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் போயிருக்கும் போது இந்த புலி அந்த பத்திரமித்திரனை பார்த்து, இந்த குரோதம் முன்னாடி தான் மகன் மேல இந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டான் அப்படின்ற ஒரு குரோதத்தோட தானே இறந்தது. அந்த குரோதத்தால இவனை பார்த்த உடனே அவனை அடிச்சு சாப்பிடணுங்கிற வேகம் வந்து அவனை அடிச்சு சாப்பிடும். யாரு, தாய் புலியா பிறந்து தன்னுடைய மகனையே அடிச்சு சாப்பிடும். இப்ப இந்த பத்திரமித்திரன் ஜீவன் என்ன ஆகுது, இந்த ராமதத்தா மேல அவனுக்கு ஒரு பிரியம். ஏன்னா இந்த எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னப்ப இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிலைநாட்டினாங்க இல்லைங்களா, அதனால அந்த அம்மா மேல அவனுக்கு ஒரு பிரியம். அந்த பிரியத்தினாலேயே அந்த ஜீவன் இந்த ராமதத்தா தேவிக்கு சிம்மச்சந்திரனா வந்து பிறகுது. சிம்மச்சந்திரன்ற மகனா பிறகுது. அதுக்கப்புறம் அந்த ராமதத்தா தேவிக்கு பூர்ணச்சந்திரன் ஒரு மகன் பிறக்கிறான். ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து நல்லாட்சி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா சிம்மசேன ராஜாவும் இருக்கிறாரு, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலத்துல இந்த சிம்மசேன ராஜா என்ன பண்றாரு, அந்த பண்டகசாலைக்குள்ள போறார். அங்க போன உடனே அந்த அந்தகன் பாம்பு இருக்கு இல்லைங்களா, அது இவர் வந்த உடனே இவரை பார்த்த உடனே அந்த வைரபாவம் வந்துடும். அது யாரு, ஏற்கனவே சத்தி கோஷமா இருந்த ஜீவன். அது இப்ப அந்த ராஜாவோட ராஜா மேல ஒரு பகையோட இங்க வந்து அந்தகனா பிறந்திருக்கு. இவரை பார்த்த உடனே அது மேல அந்த வைரபாவம் வந்து இவரை கடிச்சிடும். கடிச்சிட்ட உடனே இவர் ஐயோன்னு கத்திட்டு கீழே விழுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் ஓடியாந்து பார்த்து பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வராங்க. அவன் வந்து என்ன பண்றான், ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்குறான். இவருக்கு அந்த விஷம் இறங்கல, இவரோட உயிர் பிரிஞ்சிடும். இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, சல்லகிவனம்னு ஒரு காட்டுல ஒரு யானையா போய் பறக்குது. இது பிரிஞ்ச உடனே அதோட விட்டுட்டானா அந்த மந்திரி, அதோட விடலை. அவன் என்ன பண்றான், அவனுக்கு போவான், ராஜா உயிரோட நம்மளால மீட்க முடியலையே, இந்த பாம்பு வந்து கடிச்சிச்சு. ஆனா அந்த பாம்பு மறைஞ்சிடுச்சு. அந்த பாம்பு எது கடிச்சதுன்னு அதை எப்படியாவது பிடிச்சி அழிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரத்தினால இருக்கிற பாம்பு பூராத்தையும் வரவழைச்சு ஒரு யாகம் வளர்த்தி அந்த பாம்புங்க கிட்ட, நீங்க எல்லாம் இந்த யாகத்துக்குள்ள இறங்கி ஏறுறீங்க, யார் இந்த ராஜாவை கடிச்சிருக்காங்களோ அந்த பாம்பு மட்டும் இந்த நெருப்புல நீராகி போயிடும்,
மீதி பேரெல்லாம் நீங்கள் பழிச்சுப்பீங்கன்னு சொன்ன. எல்லா பாம்பும் அந்த நெருப்புக்குள்ளே இறங்கி ஏறுது. ஆனால் அதில் அந்த அந்தகன் பாம்பு இறங்கும் போது அந்த நெருப்பில் வெந்து செத்து போகும். இந்த வெந்து செத்து போன இந்த பாம்பு வேற ஒரு இடத்துல போயிட்டு சமரி மிருகமா பிறகு. சமரி மிருகம் அப்படின்னு சொன்னா பனிமலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான காட்டு விலங்கு. முடி நிறைய இருக்கும். அது பனிமலை பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா முடி அதிகமா இருக்கக்கூடிய விலங்கு. அந்த காட்டு விலங்கு அந்த முடியில தான் இப்ப நம்ம சாமரையெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? இந்த சாமரையில செய்யக்கூடியது அந்த சமரி மிருகத்தினுடைய முடியில இருந்துதான் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சமரி மிருகமா அது போய் பிறந்தது. இந்த ராஜா யானையா போய் பிறந்திருக்கு. இப்ப இந்த ராமதத்தா தேவி அழுது புரள்றாங்க, தன்னுடைய ராஜா இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்புறம் மக்கள்லாம் வந்து அவங்கள தேத்துறாங்க, இதெல்லாம் நிலையில்லாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் தேறி, சிம்மச்சந்திரனை நீ வந்து அரசாட்சி செய்ப்பா, பூர்ணச்சந்திரனுக்கு இளவரசனாக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரண்யவதி சாந்திமதின்னு 2 ஆரியங்கனைகள் வந்து இவங்களை தேத்தி இவங்களை இந்த வாழ்க்கை செல்வம் இதெல்லாம் நிலையாமைன்றதை எடுத்து சொல்றாங்க. அதனால இந்த அம்மாவுக்கு துறவு எண்ணம் ஏற்பட்டது. இவங்க துறவு வைக்கணும், ஆரியாங்கனி ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்கிட்ட கேட்குறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் நாங்க என்ன குறை வச்சோம் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. நீங்க எந்த குறையும் வைக்கலப்பா, எனக்கு இந்த இல்லற வாழ்வு மேல விருப்பம் இல்லை, நான் துறவி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களும் இத மறுக்காம துறவுக்கு போக ஒத்துக்கிறாங்க. இவங்க ஆரியாங்கனையா போயிடுறாங்க. இப்ப சிம்மச்சந்திரன் கொஞ்ச நாள் ஆட்சி செய்துட்டு அவனுக்கும் வைராக்கியம் வந்துடுது. அவனும் தீட்சை ஏத்துக்கிட்டு முனிவராகி கடுந்தவம் புரியும். அப்படி கடுந்தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பூர்ணச்சந்திரன் கிட்ட அரசாட்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? இந்த பூர்ணச்சந்திரன் நல்லாட்சி செய்யாம பெண்கள் மேல மதி மயங்கி போய் அதுலயே ஆழ்ந்துகிட்டு இருக்கிறான். இது ராமதத்தா தேவிக்கு தெரிய வந்து அவங்க போய் புத்தி சொல்றாங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இவங்க இந்த சிம்மச்சந்திர முனி கிட்ட வந்து கேட்குறாங்க, இத மாதிரி இவன் காம இச்சையில போயிட்டான், மனசை செலுத்தினா அதுல மதிமயங்கி கிடக்குறான், அவனுக்கு நல்ல கதி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் என்ன பண்றாரு, நிச்சயம் பூர்ணச்சந்திரனுக்கு நல்ல கதி உண்டு, நான் ஒரு கதை சொல்றேன், இந்த கதையை போய் உன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லு. இந்த கதையை கேட்ட யாரும் நிச்சயமா இந்த மாதிரி தவற செய்ய மாட்டாங்க, ஆன்ம நலத்துல வந்துருவாங்க, அறநெறியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கோசல நாடுன்னு ஒரு நாடு. அந்த கோசல நாட்டுல விருத்த கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மிருகாயனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தணன் இருக்கான். அவனுக்கு மனைவி மதுரை. அவளுக்கு ஒரு மகள், அவள் பேரு வாருணி. இந்த மிருகாயனன் கொஞ்ச நாள்ல இறந்துடுறான். அவன் இறந்து என்ன பண்றான், அயோத்தி அரசன் அதிபலன் அவனுக்கும் அவனுடைய மனைவி சுமதிக்கும் ரணியவதியா பிறக்கிறான். இந்த ரணியவதி யாருன்றது இப்ப பின்னாடி உங்களுக்கு தெரியும். இந்த ரணியவதி பருவம் அடைஞ்ச உடனே அவனை பௌதனபுர அரசன் பூர்ணச்சந்திரனுக்கு மனசை விட்டு கொடுக்கிறான். இந்த பூர்ணச்சந்திரன் ரணியவதி 2 பேருக்கும் இந்த மிருகாயனுக்கு முன்னாடி மதுரை மனைவியா இருந்த பார்த்தீங்களா, அந்த மதுரை வந்து இங்க பெண்ணா பிறக்கிறான். அந்த பெண் தான் நீ. யாரு? ராமதத்தாதி. அந்த பெண் தான் நீ. பத்திரமித்திரன் தான் சிம்மச்சந்திரனான நானே உனக்கு முதல் மகனா பிறந்தேன். பூர்ணச்சந்திரன் தான் உனக்கு முன்பாகத்துல வாருணின்னு ஒரு மகளா இருந்தா இல்லைங்க. இந்த மிருகாயனுக்கு
மதுரை மனைவி வாருணின்னு ஒரு பெண் இருந்தான்னு சொன்னா இல்லைங்களா, அந்த வாருணி தான் பூர்ணச்சந்திரனா உனக்கு 2வது மகனா பிறந்தான். உனக்கு 2 பாவமா அந்த ஜீவன் மேல தொடர்பு இருந்ததுனால தான் என்னை விட பூர்ணச்சந்திரன் மேல உனக்கு மட்டற்ற பாசம் இருக்கு. இந்த சிம்மசேனா இருக்காங்க, சிம்மசேனா ராஜா வந்து சல்லகி வனத்துல யானையா பிறந்திருந்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த யானை ஒரு நாள் என்ன ஒரு மலையில பார்த்துட்டு கொல்றதுக்கு வந்தது. இவர் கடுமையா தவம் புரிஞ்சதுனால இவருக்கு வந்து இந்த ஆகாய சாரண ரெத்தி, ஆகாயத்துல பறந்து போறக்கூடிய சாரண ரெத்தி வந்தது. இந்த யானை கொல்ல வந்த உடனே நான் என்ன பண்ணேன், ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பவும் அது என்ன ஒரு யமனை போல முறைச்சுது. நான் அவதிஞானத்தால இந்த யானை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிம்மசேன மகாராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சிம்மசேன மன்னா, நீ ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால இப்ப யானையா பிறந்திருக்கிற, நான் யாருன்னு தெரியுமா? நான் நீ ராஜாவா இருக்கும் போது உன்னுடைய மகனா இருந்த சிம்மச்சந்திரன் நானே. சிம்மசேன மகாராஜாவை பார்த்த இந்த கண்ணால இப்ப யானையா உன்னை பாக்குறேன் நானு. இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு இப்படி ஒரு மிருக துன்பம் அனுபவிக்கிறியே, இது நல்லதா? இப்ப திரும்பவும் நீ பாவத்தை தேடிக்கிறியே, என்ன கொல்ல வரணும்னு நினைக்கிற, இல்ல நீ வந்து நரகத்தை தேடி போற அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானை முற்பிறப்ப உணர்ந்து தன்னுடைய வினைகள் எல்லாத்தையும் கண்ணீரா சொரிஞ்சு பணிவா நிக்குது. அப்படி நின்ன உடனே இதுதான் சரியான நேரம் நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் அறக்கருத்துக்களை சொன்னேன். அதுல இருந்து அது அணுவிரதம் ஏத்துக்கிட்டு விரத நோன்புலாம் எடுத்துக்கிச்சு. காஞ்ச புல்லதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல யுவகேசரிங்கிற ஒரு நதியில போய் தண்ணி குடிக்க போச்சு. அது காலு சேத்துல மாட்டிக்கிச்சு. வலுவாதால இழுக்க முடியல. ஏன்னா காய்ந்த புல்ல அதையும் சாப்பிட்டுட்டு வலுவிழந்து போயிருக்கிறதுனால அந்த சேத்தை விட்டு அதால வர முடியல. அந்த இடத்துலதான் இந்த சமரி மிருகமா பிறந்ததுன்னு சொன்னீங்களா, அந்தகன் பாம்பு, அது சமரி மிருகமா இருந்து அங்க ஆயுள் முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு கோழி பாம்பா பிறந்திருக்கு. இதே சல்லகி வனத்துல இந்த கோழி பாம்பு இந்த யானையை பார்த்த உடனே பழைய விரோதம் ஞாபகம் வந்து அந்த யானையோட மத்தகத்துல போய் கடிச்சிடுது. இப்ப இந்த யானை உறுதியா நின்று பஞ்சமந்திரத்தை மனசுல நினைச்சு இறந்துருது. அப்படி இறந்ததுனால அது சகசிரார கல்பத்துல ஸ்ரீதர தேவனா போய் பிறக்கு. சிம்மசேன மகாராஜா சல்லிகோணத்துல யானையா இருந்தாரு. இப்ப எங்க போயிருக்கிறார்? சகசிரார கல்பத்துல ஸ்ரீதர தேவனா போய் பிறந்திருக்கிறாரு. இந்த சத்திய கோஷன் வந்து வெளியில அணைச்சு பிற்பாடு சிம்மசேன ராஜா என்ன பண்ணுவாரு, தர்மிலன் அப்படின்னு ஒரு அமைச்சனை நியமிச்சிருப்பார் அவனுக்கு பதிலா. அந்த தர்மிலன் அந்த இடத்துல வந்து குரங்கா பிறந்திருப்பான். அந்த குரங்கு வந்து இந்த பாம்பு யானையை கடிச்ச உடனே அது என்ன பண்ணிட்டு அந்த கோழி பாம்பை போய் அது கடிச்சு கோழி பாம்பு இறந்துடும். அது போய் நரகத்துல பிறந்துடும். இந்த கோழி பாம்பு நரகத்துக்கு போய் பிறந்துடும். யானை சகசிரார கல்பத்துல ஸ்ரீதர தேவனா பிறந்துருச்சு. இந்த கோழி பாம்பு நரகத்துக்கு போயிடுச்சு. இந்த சல்லகி வனத்துல யானை இறந்தது இல்லைங்களா, அதனுடைய தந்தத்தை ஒரு வேடன் ஒருத்தம் எடுத்து அதுல இருந்த முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தனமித்திரங்கிற ஒரு வணிகம் கிட்ட கொடுத்தான். அந்த தனமித்திரன் அந்த தந்தத்தையும் முத்துக்களையும் எடுத்துக்கிட்டு போய் இந்த பூர்ணச்சந்திர ராஜா கிட்ட விட்டுட்டான். இந்த பூர்ணச்சந்திரன் அதை கட்டில் காலா கடைஞ்சி அந்த கட்டில்ல தான் இப்ப படுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் கொடுத்த முத்து மாலையை அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாரோட காலு? அவங்க அப்பாவா இருந்த ராஜா யானையா பிறந்து அந்த யானையோட தந்தத்தை கட்டில் காலா கடைஞ்சி அந்த காலில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கட்டில்ல படுத்துக்கிட்டு இருக்கான் இந்த பூர்ணச்சந்திரன். இந்த கதையை போய் உன் பிள்ளைகிட்ட சொல்லு, நிச்சயமா அவனுக்கு ஜினவரத்தை புரிய ஆரம்பிச்சிடும், நிச்சயம் ஆன்ம நெறி பக்கம் வர ஆரம்பிச்சிடுவான்னு சொல்ற. ராமதத்தா தேவியும் இப்படியே இதை கேட்டுக்கிட்டு வராங்க. இதை வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட பூர்ணச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பூர்ணச்சந்திரன் அவனுடைய மனம் மாறி அவங்க என்ன பண்றாங்க,
நல்லாட்சி புரிய ஆரம்பிச்சிடறான். தினம் ஜினாலயத்துக்கு போய் அருகு பகவானை வணங்குறது, தான தர்மங்கள் செய்யறதுன்னு மாறிடுறான். இந்த மாற்றத்தை பார்த்த உடனே இந்த ராமதத்தா தேவிக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவனே திரும்பவும் எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிடுது. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னா பாஸ்கர பிரபனா போய் பிறக்கிறாங்க. மகாசுக்கர கல்பத்துல பாஸ்கர பிரபங்கிற தேவனா போய் பிறக்கிறாங்க. பூர்ணச்சந்திரன் கொஞ்ச காலம் ஆட்சி செய்து முடிச்சுட்டு அவனும் தன்னுடைய ஆயுள் முடிஞ்சு இதே மகாசுக்கர கல்பத்துல வைடூரிய பிரபனா இவனுக்கு போய் பிள்ளையா பிறக்கிறார். இப்ப 3 பேரும் தேவலோகத்துல இருக்கிறாங்க. யாரு? சிம்மசேன ராஜாவும் தேவலோகத்துல இருக்கிறாரு. சகசிரார கல்பத்துல இவங்க 2 பேரும் மகாசுக்கர கல்பத்துல தேவனா இருக்கு. இந்த சிம்மச்சந்திரன் ஜாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, இவரும் தன்னுடைய ஆயுள் முடிஞ்சு அகமந்திர லோகத்துல போய் தேவனா பிறக்கிறார். இப்ப 4 பேரும் தேவலோகத்துல இருக்கிறாங்க. இந்த பாஸ்கர பிரபன் அப்படிங்கிற தேவனுக்கு அவனுடைய ஆயுள் முடிஞ்சிடுது. தேவகதியில இருக்கிற துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மரணம் முன்னதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுடைய மாலைகள் வாடிடும். ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தன்னுடைய ஆயுள் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப அந்த தேவலோகத்துல இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்முடைய மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு துன்பம் நான் பாருங்க. என்ன கதி போய் பிறக்க போறோன்னு கூட சமயத்துல சில தேவர்களுக்குள்ள தெரிஞ்சிடும். இந்த உடனே வருத்தம், தன்னுடைய ஆயுள் முடிய போகுதுங்கிற வருத்தத்துல இருக்கும்போது, சோகத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற சாமானிய தேவர்கள்லாம் அவனுக்கு புத்தி சொல்றாங்க, இதெல்லாம் நிலை இல்லாதது, எல்லாருமே பிறந்து அவங்களுடைய ஆயுள் கர்மம் முடிஞ்ச உடனே அடுத்த பிறப்புக்கு போயிடுவான் தான் அப்படின்னு அரைக்கருத்துல சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவன் என்ன பண்றான், பஞ்சமந்திரத்தை சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனசை தேர்த்திக்கிறான். இப்ப அவனுடைய ஆயுள் முடிஞ்ச உடனே அதிவேகன் அப்படிங்கிற அரசனுக்கும் சுலட்சணைக்கும் ஸ்ரீதரைங்கிற ஒரு மகளா பிறக்கிறான். ஸ்ரீதரைங்கிற ஒரு மகளா பிறந்து அழகாபுரி மன்னனை போய் மணக்கிறான். அவங்க 2 பேருக்கும் இந்த பூர்ணச்சந்திரனான வைடூரிய பிரப தேவன் இருக்கிறான் இல்லைங்களா, இவங்கதான் முன்னாடியே தனக்கே மகனா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. இப்ப அவன் யசோதரைங்கிற மகளா இவங்களுக்கு பிறக்கிறான். ராமதத்தா தேவி ஸ்ரீதரையா பிறக்கிறாங்க. அந்த பூர்ணச்சந்திரன் ஜீவன் அவங்களுக்கே மகளா யசோதரையா பிறக்கிறாங்க. இப்ப இந்த யசோதரை வளர்ந்து மனப்பருவம் அடைஞ்ச உடனே அவங்கள சூரியவர்த்தன்கிற அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சூரியவர்த்தனுக்கும் யசோதரைக்கும் இந்த சிம்மசேன மகாராஜா சகசிரார கல்பத்துல ஸ்ரீதர தேவனா பிறந்திருந்தான்னு சொன்னோம் இல்லைங்களா, அவன் அங்க இவனுக்கு கிரணவேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனா போறான். வேற ராமதத்தா தேவி, பூர்ணச்சந்திரன், சிம்மசேன மகாராஜா, இப்ப 3 பேரும் இப்படி ஸ்ரீதரை, யசோதரை, கிரணவேகன் 3 மனித பிறவியில இந்த 3 பேரும் வராங்க. கொஞ்ச நாள் பொறுத்து இந்த சூரியவர்த்தன் இந்த கிரணவேகன் தன்னுடைய மகன் கிரணவேகன் கிட்ட அரசாட்சி கொடுத்துட்டு துறவுக்கு போயிடுறார். இந்த ஸ்ரீதரையும் யசோதரையும் அவங்களும் தீட்சை ஏற்றுக்கிறாங்க. இந்த கிரணவேகன் கொஞ்ச நாள் அரசாட்சி செஞ்சுட்டு அவனுக்கும் இந்த இல்லற இன்பம் பிடிக்காம அவனும் தீட்சை ஏற்றுக்கிறார். தீட்சை ஏற்று கடுமையான தவம் புரிஞ்சு அவருக்கு சாரண ரித்தி வந்துருது. அவர் எல்லாரும் அஞ்சக்கூடிய ஒழுக்க சீலராக, முனிவர்களாமே அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒழுக்க சீலராக இருக்கிறார். அவர் ஒரு காஞ்சன மலை குகைங்கிற ஒரு குகையில போய் தவம் பண்றார். அந்த இடத்துல இந்த ஸ்ரீதரை யசோதரைங்கிற இந்த 2 ஆரியாங்கனையும் போய் அவங்க கிட்ட அறம் கேட்கிறார். அவரு இவங்களுக்கு அறம் சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போறார்.
இந்த நரகத்தில் போய் பிறந்தது இல்லைங்களா அந்த பாம்பு, இந்த கோழி பாம்பு, அது இங்கே வந்து மலைப்பாம்பா அந்த குகைக்குள்ளே இருக்கு. அந்த மலைப்பாம்பை என்ன பண்ணுச்சு, இந்த கிரணவேகன் வந்த உடனே, இந்த கிரணவேகன் சிம்மசேன ராஜாவுடைய ஜீவன், அந்த ஜீவனை பார்த்தோன்னே இதுக்கு வைரபாகம் வந்துடுது. உடனே என்ன பண்ணிடுது, இவர் மூங்கு, இவர் சித்தன் நமகான்னு சொல்லிக்கிட்டே பஞ்சமந்திரத்தை சொல்றார். இவங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்ரீதரையும் யசோதரையும் வெளியில வராங்க. அறம் கேட்டுட்டு கொஞ்ச நாளைக்குலாம் இவருடைய அந்த பஞ்சமந்திரமும் சித்தன் நமகான்ற சொல்லையும் கேட்டுட்டு என்னன்னு தெரியல திரும்ப உள்ள போய் பார்க்கறேன். மலைப்பாம்பு இவரை முழுங்கி விட்டு உன்னை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை தோலை பிடிச்சி இழுக்கிறாங்க. முடியல, மலைப்பாம்பு சேர்ந்து இவங்க இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து மொத்தமா முழுங்கி மூணு பேரும் அப்படியே காபிஷலோகத்துல மூணு பேரும் என்ன பண்றாங்க, தன்னால மீள முடியலன்னு சொன்ன உடனே பஞ்சமந்திரத்தை சொல்லிட்டு தியானத்துல ஆழ்ந்துடுறாங்க. மலைப்பாம்போட வயிற்றுல போயிடுறாங்க. இவங்களுடைய ஆயுள் முடிஞ்சு இவங்க மூணு பேரும் காபிஷ கல்பத்துல போய் தேவங்களா பார்க்கறாங்க. இப்ப திரும்ப மனித பிறவிக்கு வராங்க. எங்க காபிஷலோகத்துல பிறந்த மூணு தேவர்களும் திரும்ப மனித பிறவிக்கு வராங்க. பரத கண்டத்துல சக்கரபுரம் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட அபராஜித மன்னன், அவனுடைய மனைவி வசுதர், அவங்களுக்கு அந்த சிம்மச்சந்திர தேவன் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்மச்சந்திர தேவன் யாரு, இதுல போய் பிறந்தது கிரைவேகத்துல அகமந்தர லோகத்துல போயிட்டு பிரீத்திங்கிற தேவனா போய் பிறந்தது. இந்த ராமதத்தா தேவிக்கு உபதேசம் பண்ணிட்டு தவம் பண்ணி அகமந்தர லோகம் போய் பிறந்த அந்த ஜீவன், பத்திரமித்திரனா இருந்த ஜீவன் அது இங்க வந்து சக்கராயுதனா இந்த அபராஜித மன்னனுக்கும் வசுந்தரிக்கும் சக்கராயுதன்கிற பேர்ல மகனாக பிறக்க. இந்த சக்கராயுதன் வளர்ந்த உடனே அவனுக்கு சித்திரமாலைங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பாம்பு முழுங்குச்சு பார்த்தீங்களா, மலைப்பாம்பு முழுங்குச்சு கிரணவேகன் ஒரு முனிவர். அந்த கிரணவேகன்கிற முனிவர் வந்து வஜ்ராயுதன்கிற ஒரு மகனாக பிறக்கிறார். இந்த வஜ்ராயுதனுக்கு ரத்தினமாலைங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த யசோதரைங்கிற ஜீவன் வந்து ரத்னாயுதன் மகனா பிறக்கிறார். சக்கராயுதன், வஜ்ராயுதன், ரத்னாயுதன் மூணு பேர். இவங்க எல்லாம் இந்த அபராஜித மன்னன், அபராஜித மன்னனோட பிள்ளை சக்கராயுதன், சக்கராயுதனுடைய பிள்ளை வஜ்ராயுதன், வஜ்ராயுதனுடைய பிள்ளை ரத்னாயுதன். இந்த தாத்தா மகன் பேரன் பேரன் மூணாவது பேரன் அடுத்த பேரன், நாலு பேரும் நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு நல்லா சிறப்பாக வாழ்ந்து வர காலத்தில் இந்த அபராஜிதன் அரசனுக்கு துறவேற்கணும்னு எண்ணம் வந்து சக்கராயுதனுக்கு பட்டம் அளிச்சுட்டு அவர் துறவேற்கிறார். சிறிது நாள் பொறுத்து இந்த சக்கராயுதனுக்கும் அந்த அரசாட்சி வெறுத்து அவரும் துறவுக்கு போகிறார். இப்ப வஜ்ராயுதனுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு அவர் துறவுக்கு போயிருந்தார். அவரும் ஒரு சில காலம் ஆண்ட பிறகு தன்னுடைய மகன் ரத்னாயுதனுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டு அந்த வஜ்ராயுதனும் துறவேற்றார். அப்ப அந்த சக்கராயுத பட்டாரகர் வந்து நல்ல கடும் தவம் புரிந்து சுக்ல தியானம் செஞ்சு அவருக்கு அங்கேயே முக்தி கிடைச்சது. யாருன்னா அதுதான் பத்ரமித்ர ஜீவன். இந்த பிறவியெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன், என்னென்ன பிறவியை எடுத்து எங்க மோட்சம் வந்து நாளை பிறவியில் இது முடிஞ்சிடும். இந்த சக்கராயுதன் முக்தி அடைஞ்சிறாரு. வஜ்ராயுத முனிவர் வந்து அவரை வணங்கிட்டு அவர் ஒரு மலைக்கு போயிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ரத்னாயுதன் என்ன பண்றான், இல்லற சுகத்துல ஆழ்ந்து அரசு போகத்துல திகழ்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த நகரத்துல மனோகரங்கிற
சோலையில வஜ்ரதந்த முனிவர்னு ஒரு முனிவர் வந்து தன்னோட சங்கத்தோட முனி சங்கத்தோட அங்க வந்து தங்கியிருக்கிறார். அங்க அந்த முனி சங்கத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த விலங்கு கதி துன்பத்தை பத்தி எடுத்து முனி சங்கத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இதை இவனுடைய பட்டத்து யானை கேட்டுச்சு. இவங்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த யானைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அது சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடலாங்கிறது இந்த ரத்னாயுதனுக்கு அரசனுக்கு தெரிவிக்கிறார். அவன் உடனே மருத்துவராக கூப்பிட்டு வந்து என்ன நோய் என்ன பாருங்கன்னா, மருத்துவர் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இந்த யானைக்கு எதுவும் நோய் எதுவும் இல்லை, நீங்கள் இந்த உணவில் வந்து புலாலை சேர்த்து வச்சிருப்பீங்க. சப்போஸ் இந்த யானைக்கு முற்பிறவி ஞாபகம் வந்திருந்ததுன்னா அது புலால் உணவை மறுக்கும். நீங்கள் புலால் இல்லாத உணவை வைங்க, அது சாப்பிட்றதுன்னா இதுக்கு முற்பிறவி என்ன நினைவு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறார். உடனே அந்த புலால் இல்லாத உணவை கொண்டு வந்து வச்ச உடனே அந்த யானை அதை சாப்பிடுச்சு. இவங்க ரத்னாயுதனுக்கு சந்தோஷம். உடனே அப்படியே அந்த முனிவர்கிட்ட வந்து இதை சொல்கிறான், இந்த யானைக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, பிரீத்தி பத்திரன் ஒரு அரசன், அவனுக்கு மனைவி வசுந்தரி, அவனுக்கு பிரீத்திங்கரன் ஒரு மகன். இந்த அரசனுக்கு சித்திரமதின்னு ஒரு அமைச்சன் இருந்தான். அவனுடைய மனைவி கமலை, அவனுக்கு ஒரு மகன் விசித்திரமதி. பிரீத்திங்கரன் விசித்திரமதி இந்த ரெண்டு பேரும், இளவரசனும் இந்த அமைச்சனுடைய மந்திரியுடைய மகன் விசித்திரமதியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ரெண்டு பேரும் எல்லா கலையும் ஒன்றா சேர்ந்து தான் கற்றுக்கிறாங்க. நல்லா வளர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள இந்த இல்லற இன்பத்தில் ஈடுபாடு இல்லாமல் துறவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே போய் தீட்சை ஏற்றுக்கிறாங்க. அப்படி தீட்சை ஏற்றுக்கிட்ட பிறகு ஆகாரம் ஏற்கிறதுக்காக அந்த பிரீத்திங்கரன் மட்டும் சரியா மார்க்கமா ஆகாரம் எடுக்க போறார். போய் ஆகாரம் ஏற்றுக்கிட்டு வரும்போது அந்த நகரத்துல இருந்த புத்திசேனைங்கிற ஒரு கணிகைன்னா விலைமாறு, அவங்க என்ன பண்றாங்க, அந்த முனிவரை பார்த்து, முனிவர்களுக்கெல்லாம் ஆகார தானம் கொடுக்கக்கூடிய நல்ல குலத்துல பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன தகுதி வேணும், எப்படி இருந்தா அந்த மாதிரி குலத்துல நான் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எல்லா உயிர் மேலையும் கருணையோடையும் புலால் கல் தேன் இதெல்லாம் தவிர்த்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தா நிச்சயமா நற்காட்சியில் ஒரு நல்ல குலத்துல பிறக்கலாம். அந்த நல்ல குலத்துல பிறந்தா உங்களால முனிவருக்கு ஆகாரம் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மேலும் சில அறக்கருத்துக்களை அவங்க கேட்குறாங்க. இவர் அதெல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரார். அங்க இருந்து அந்த விசித்திரமதி முனிவர் என்ன பண்றாரு, ஆகாரத்துக்கு எப்பயோ போனீங்க, இவ்வளோ நாளை பொறுத்து வரீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இந்த பிரீத்திங்கிற முனிவர் என்ன பண்றாரு, இது மாதிரி புத்திசானன்ற கணிகையை பார்த்தேன், அவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டதுக்கெல்லாம் நான் அறக்கருத்துக்களை சொல்லிட்டு வரேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த புத்திசாலியை பத்தி சொன்ன உடனே இந்த விசித்திரமதிக்கு ஒரு முனிவர் தான், அதனுடைய அவர் எண்ணம் என்ன எடுத்து அந்த புத்திசாலியை எப்படியாவது அடையணுங்கிற எண்ணம் வந்துச்சு. உடனே அவளோட இருப்பிடத்தெல்லாம் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் இந்த புத்திசாலியை பார்க்கறதுக்கு போறார். அங்க போன உடனே இந்த அம்மாவுக்கு அவரா இவரான்லாம் தெரியல, முனிவர் காலையில வந்த முனிவர் தான் பழகுதுன்னு சொல்லிட்டு அவரை வணங்கி வரவேற்று விரதம்லாம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அதுக்கான பலனெல்லாம் சொல்லாம காமேச்சி தரக்கூடிய சொற்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க இவர் அந்த முனிவர் இல்லை, இவர் வேற யாரோ பழகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பெண்ணு மேல ஆசை வைக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்னென்னலாம் கஷ்டப்படும் அப்படிங்கிற அந்த துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்றாங்க, கதையா சொல்றாங்க. ஆனா அவர் கேட்டப்பாடு கேட்கறான்னு இவர் கோவம் வந்துருது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அடிச்சு துரத்திடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, இது வேலை அப்படியே அவருக்கு அந்த இச்சை போகல, எப்படியாவது இவளை அடையணுங்கிற ஒரே வெறியில
அந்த நாட்டை ஆண்ட அரசன்கிட்ட போயிட்டு அவன் புலால் உணவு மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சமைச்சு போடுற சமையல்காரனா போய் சேர்ந்து புலால் உணவை ருசிகரமா செய்து கொடுத்து அவன் மேல ஒரு அன்பு பிரீத்தி வர மாதிரி பண்ணிக்கிட்டு அவனோட உதவியால இந்த புத்திசாலியை அடையிறான். பாருங்க, ஒரு முனிவரா போய் அவரோட எண்ணம் மாறி ஒரு தீய செயலுக்கு உட்பட்டுறார். அப்படி செய்ததுனால அந்த ஜீவன் விலங்கு கதி போய் யானையா பிறக்குது. அந்த யானை தான் இந்த யானை. இது இப்ப நான் இங்க முனி சங்கத்துல இந்த விலங்கு கதியில பிறந்தா என்னென்னலாம் துன்பம் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த ஜீவன்லாம் விலங்கு கதியை போய் அடையணும்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டதுனால அதுக்கு முற்பிறவி நினைவு வந்துருச்சு. நம்ம முனிவரா இருந்து நல்ல கதிக்கு போக வேண்டியது நம்ம இப்படி பிறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அது முற்பிறவி ஞாபகத்துல இப்ப என்ன பண்ணுது, இந்த புலால் உணவை திறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த ரத்னாயகனுக்கு இந்த இல்லற வாழ்வுல வெறுப்பு வந்துடும். சரி, நம்ம துறவுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவனும் துறவேற்ற துறவேற்றிட்டு அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லைங்களா, ரத்தனம்மா, அவங்களும் என்ன பண்றாங்க, துறவேற்றுக்கிறாங்க. 2 பேரும் தவம் வைத்து அச்சுத கல்பத்துல போய் தேவனா பிறக்கிறாங்க. தேவனா பிறந்து அங்க ஒரு 14 கடற்காலம் சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மலையில வஜ்ராயுத முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பாம்பு சொன்னா இல்லைங்களா, மலைப்பாம்பு முழுங்குச்சு இல்லைங்களா கிரணவேக முனிவரை, அது அதனுடைய ஆயுள் முடிஞ்சு 4ஆம் நரகம் போய் திரும்ப விலங்கு கதியெல்லாம் கொஞ்ச நாள் துன்புற்று பரத கண்டத்துல கச்சங்கிற ஊர்ல தாருணக்கிரணன் அப்படிங்கிற வேடனுக்கு அரிதாருணன் அப்படிங்கிற ஒரு மகனா வேடர் குலத்தை போய் பிறக்கிறான். அவன் வேட்டையாடுறதுக்காக மலைக்கு போறான். அது எந்த மலைன்னு கேட்டீங்கன்னா, இந்த வஜ்ராயுத முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, அந்த மலை. வஜ்ராயுத முனிவர் தான் அந்த சிம்மசேன ராஜா. இந்த பாம்பு சத்தியகோடன், இந்த வேடன் சத்தியகோடனா இருந்த ஜீவன். அந்த ஜீவன் தான் இத்தனை பிறவிகள்லாம் எடுத்துட்டு இப்போ வேடனா பிறந்திருக்கு. இவன் மலைக்கு போயிட்டு வேட்டையாட போறான். அங்க அவன் கணல யார் தெரியுது, இந்த வஜ்ராயுத முனி. இவரை பார்த்த உடனே அவனுக்கு அந்த குரோதம், பழைய வைரபவம் வருது. உடனே என்ன பண்றான், அவரை துன்புறுத்தி அபசர்க்கம் கொடுத்து அவரை சாகடிச்சார். அவரு இந்த துன்பத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் உண்மையான பயன் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அப்படியே பஞ்சமந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஆழ்ந்து இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, சர்வார்த்த சித்தி தேவனா போய் பிறக்கிறார். இங்க நம்ம இதுல கூட சொன்னாங்க, அநேகாந்த பாடசாலையில கூட சொன்னாங்க, அகமிந்திர லோகத்துல அந்த சர்வார்த்த சித்தியில பிறக்கக்கூடிய தேவர்கள்லாம் எப்போதும் இந்த ஜின அற கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த அங்கம் பூர்வத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு. எந்த பகவானை தரிசிக்க கூட அவங்க அந்த விமானத்தை விட்டு வெளியில வரமாட்டாங்க, அதுலேயே தான் இருப்பாங்க. பகவானோட சமோசாரணமே வந்திருக்குது, பகவானே பிறந்திருக்கிறாரு, ஜன்மாபிஷேகம் நடக்குது, கேவலஞான கல்யாணம் நடக்குது, இல்லை பன்னிர்வான கல்யாணம் நடக்குதுன்னா கூட அவங்க அந்த இதை விட்டு வரமாட்டாங்க. அங்கே இருந்தபடியே கையெடுத்து கும்பிட்டுக்கும் அங்கே தான் இருப்பாங்க. 33 கடற்காலம் அவங்களுக்கு ஆயுட்காலம். அந்த இதுல சர்வார்த்த சித்தியில இருக்கக்கூடிய தேவர்கள், அந்த சர்வார்த்த சித்தியில போய் தேவனான் இந்த ஜீவன் பிறக்குது. அதே அந்த வேடன் என்ன பண்றான்னா 7ஆம் நரகத்துல போய் பிறக்கிறான். 7ஆம் நரகத்திலையும் ஆயுள் இதே 33 கடற்காலம். பாருங்க, சர்வார்த்த சித்தியில அந்த தேவனுக்கு 33 கடற்கால ஆயுள். இன்பம் தான், புற இன்பங்கள் கிடையாது, ஆன்ம இன்பத்தை மட்டுமே தூக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சுகம், தேவ சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சர்வார்த்த சித்தியில. இங்க 7ஆம் நரகத்துல
அனுபவிக்க முடியாத துன்பங்களை 33 கடற்காலம் வரலும் அனுபவிச்சான். இந்த வேடன் அங்க 7ஆம் நரகத்துல போய் பிறந்துச்சு. இப்ப இந்த அச்சுத கல்பத்துல இருக்கக்கூடிய ராமதத்தா தேவியும் பூர்ணச்சந்திரனும் ஜீவன் அங்க தேவனா பிறந்திருக்கு இல்லைங்களா? அந்த 2 ஜீவனும் கந்தல நாட்டு அயோத்தி நகர அரசன் அருகதாசன், அவனுக்கு சூரதையும் ஜினதத்தின் 2 மனைவியர். அந்த சூரதைக்கு ரத்தனமாலையா ராமதத்தா தேவியும், வீத்தபயங்கிற மகனாக அந்த ரத்னாயுதன் இங்க பிறக்கிறான். இந்த 2 ஜினதத்தைக்கு சூரதைக்கு அந்த ரத்னமாலையா இருந்த அச்சுத கல்பத்தில் இருந்த தேவன் வீத்தபயங்கிற மகனாகவும், அந்த ஜினதத்தைங்கிற தேவிக்கு ரத்னாயுதன்ற அந்த அச்சுத கல்பத்தில் இருக்கிற தேவன் விபீஷணாகவும் பிறக்கும், அண்ணன் தம்பியா பிறக்கிறான். இது இங்க நம்ம அநேகாந்த பாடசாலை இவங்க வில்லுப்பாட்டு நடத்தும் போது சொன்னாங்க பார்த்தீங்களா? பலதேவன் வாசுதேவன் பிரதிவாசுதேவன் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பலராமர் வாசுதேவராக பிறக்கிறாங்க. யார்? வீத்தபயன் பலராமர், விபீஷணன் வாசுதேவன். இவங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்து இருக்கும்போது அவனுடைய இவங்க 2 பேரும் கண்டிப்பா பிரதிவாசுதேவனோட போரிடுவாங்க. பிரதிவாசுதேவனோட போர் புரியுறாங்க. அப்படி போர் புரியும் போது நிச்சயமா பிரதிவாசுதேவன் தான் தோல்வி அடைவான். அந்த தோல்வியை பொறுக்க முடியாம அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை எடுத்து விட்டுருவான். இது எல்லா இடத்தையும் நடக்கிறது தான். இந்த பலராமர் வாசுதேவர் பிரதிவாசுதேவரோட போரிடும் போது தோல்வி நிலையில் இருக்கக்கூடிய பிரதிவாசுதேவன் சக்கர ரத்னத்தை எடுத்து அந்த வாசுதேவரை நோக்கி வீசுவான். அது மாதிரி இந்த விபீஷணங்கிற வாசுதேவனை நோக்கி பிரதிவாசுதேவன் சக்கரத்தை விட்ட உடனே இந்த சக்கரம் அவனை ஒன்றும் பண்ணலை. அவர் அந்த சக்கரத்தை பிடிச்சி திரும்ப என்ன பண்ணிடுவாரு? பிரதிவாசுதேவனை நோக்கி வீசுவார். பிரதிவாசுதேவனை அந்த சக்கரம் கொன்னுடும். அவனும் நரகத்துக்கு போயிடுவான். இந்த வாசுதேவனும் பலராமனும் வாசுதேவனும் ஜெயிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் இருந்து ஆயுஷ் முடிஞ்சு அந்த வாசுதேவன் விபீஷணங்கிற வாசுதேவன் நரகத்துக்கு போயிடுவான். வீத்தபயன் அவர் தேவனா பிறந்துருவார். அந்தபடி பார்த்தீங்கன்னா இந்த விபீஷணன் ஆயுள் முடிந்து நரகம் போக வீத்தபயன் வைராக்கியம் கொண்டு தவம் புரிஞ்சு ஆயுள் முடிஞ்சு லாந்தவ கல்பத்து தேவனா ஆகும். இந்த லாந்தவ கல்பத்து தேவன் யாருன்னா இந்த ஆதித்யாவ தேவன். முதல்ல ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆதித்யாவ தேவன் தரணேந்திரனுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா? அந்த ஆதித்யாவ தேவனான நான் தான் அப்படின்னு சொல்றேன். இந்த லாந்தவ கல்பத்தில் போயிட்டு பிறந்த ஆதித்யாவ தேவன் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப நீ என்ன பண்ண? 2ஆம் கல்பத்தில் 2ஆம் நரகத்தில் போய் பிறந்துட்ட. அங்க போய் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் ஆதி ஞானத்தால நீ எங்க போய் பிறந்தன்னு பார்த்தா நீ 2ஆம் நரகத்துல பிறந்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த. நான் அங்க உனக்கு புத்தி சொன்னேன். நான் உனக்கு வீத்தபயனாகவும் விபீஷணாகவும் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ராமதத்தா தேவியாகவும் நீ பூர்ணச்சந்திரனாகவும் இருந்த அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி நீ இப்போ இதை மாதிரி போர் புரிஞ்சதுனால அந்த பிரதிவாசுதேவனை கொல்ல வேண்டிய சூழ்நிலையினால நீ இப்போ நரகத்தில் இருக்கிற. இங்கே ஐயோ நான் நரகத்தில் பிறந்துட்டனே, இப்படி துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே, எப்போ இந்த நரகத்தை விட்டு நான் வெளியில் வருவேன்லாம் நினைக்காத. எப்போ உனக்கு வினைகள் முடியுமோ அப்போ நீ நரகத்தை விட்டு பிறக்கலாம். நீ இந்த துன்பத்தை வினை பையன் நினச்சிக்கோ. எப்போதும் பஞ்சமந்திரத்தை நினை, அருக பகவானை துதி அப்படின்னு சொல்லிட்டு நரக ஆயுள் முடிகிற வரலும் நான் இந்த நரகத்தில் பிறந்தனே இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு நினைக்கவே நினைக்காத. உன்னை இந்த நரகத்தில் இருக்கிற நரகர்லாம் துன்பப்படுத்துவாங்க, அதெல்லாம் துன்பமாக நினைக்காத, எல்லாத்தையும் பொறுத்துக்கோ அப்படின்னு நான் உனக்கு புத்தி சொன்னேன். நீயும் அதை கேட்டு அதை மனதில் நிறுத்தி அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த நரகாயுள் முடிஞ்ச உடனே நீ அயோத்தி அரசன் ஸ்ரீவர்மாவுக்கும் சுசீமாங்கிற அரசிக்கும் ஸ்ரீதாமாங்கிற மகனா பிறந்தார்.
அதுக்கப்புறம் முனிவர்கிட்ட, அனந்தமா முனிவர்ங்கிறவர்கிட்ட அறம் கேட்டு தீட்சை ஏற்று தவம் புரிஞ்சு ஆயுள் முடிஞ்சு நீ என்ன பண்ண, பிரம்மகல்ப தேவனா போய் பிறந்துட்ட. இந்த அதிதாரண வேடன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் 7ஆம் நரகம் போனான்னு சொன்னான் இல்லைங்களா, அந்த 7ஆம் நரகம் போன அந்த ஜீவன் வந்து பூமியில திரும்ப பாம்பா பிறந்து இறந்து நரகத்துக்கு போய் திரும்பவும் ஐம்பொறி விலங்குகளாக பிறந்து விலங்கு கறி துன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பரத கஷேத்திரத்துல கோசிருங்கன் அப்படிங்கிறவனுக்கும் சங்கிக்கும் மிருகசிங்கன் அப்படிங்கிற ஒரு மகனா வந்து பிறந்தான். அவன் வந்து தவம் ஏற்கிறான். என்ன தவம்னா ஜினவரத்துல இல்லை, மித்தியாத்துவ தேவனா, மித்தியாத்துவ துறவியா மாறி இருக்கான். அப்படி மித்தியாத்துவ துறவியா தவம் போடும்போது, மித்தியாத்துவ தவம் பண்ணும்போது ஒரு வித்தியாதர தேவனை அவன் பார்க்குறான். அந்த வித்தியாதர தேவனை பார்த்துட்டு இவனா நான் பிறக்கணும், இவனை போல நான் பிறக்கணும்னு அவன் நினைச்சதுனால இப்ப அந்த வித்தியாதர குலத்துல வித்து தந்தனா வந்து பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அந்த வித்து தந்தன் தான் இப்ப நீ நாகபாசத்துல கட்டி அடிக்கிறேன்னு சொன்னாலே அவன் தான் அந்த வித்யாதர பருவத்துல கனக பல்லவத்துல வஜ்ரதண்டனுக்கும் வித்யுத் புறவைக்கும் இந்த வித்து தந்தனா பிறந்து இருக்கக்கூடிய வித்யாதர தேவன் தான் என்ன அப்படின்னு இவனையும் சொல்றாரு அந்த ஆதித்யா. அப்படி இருக்கும் போதும் இவன் என்ன பண்றான், இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்ச பிற்பாடு கூட தரணேந்திரனுக்கு கோபம் தீரல. இல்ல நீங்க என்னதான் இவ்வளவு தூரம் எனக்கு கதை சொன்னீங்க, ஆனாலும் நான் இவனை வந்து கடல்ல தூக்கி போட்டு அழிச்சே தீருவேன். அப்படி இல்லைன்னா இவனோட குலவித்தை, இவன் வித்தியாதரங்களா வந்து வித்தையை தெரியும் இல்லைங்களா, அந்த வித்தை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆதித்யாவதை அவன் சொல்றான், அது மாதிரிலாம் செய்யாத, அது தப்பு, இதே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு, கோவப்படாத அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க சொல்றதுனால நான் என்ன பண்றேன், இவங்களுடைய குலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மகா வித்தையெல்லாம் கைவரப்படணும். அதுவும் எங்கதான் இந்த சஞ்சயந்த பட்டாரர்கள் முக்தி பெற்ற அந்த இடத்துலதான் அதை சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்து அவங்கள நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறேன். இப்ப இவங்க 2 பேரும், இந்த ஆதித்யாவதேவன் என்ன பண்றான், இந்த வித்து தந்தனை பார்த்து, இப்ப இவ்வளவு நாளியா நான் சொன்ன கதையில நீ கேட்ட, நீ எத்தனை பிறவியில துன்பப்பட்டிருக்க, எவ்வளவு துன்பப்பட்டிருக்க, எல்லாத்துக்கும் காரணம் எது, இந்த குரோதம், அந்த பணத்து மேல வச்ச ஆசை. அந்த ஆசை வந்து இவ்வளோ குரோதத்தை வளர்த்து இத்தனை பிறவிகள் எடுத்து உழண்டு வந்திருக்கிற, அதனால இதெல்லாம் இந்த பிறவிலையாவது இது விட்டுடு அப்படின்னு சொல்றாப்ப. உடனே இந்த வித்து தந்தன் என்ன கேட்குறான், ஏன் நீங்க எனக்கு நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க, இதுவரையிலும் நான் இந்த சிம்மசேன ராஜாவுக்கு இத்தனை பிறவிலையும் நான் இவ்வளோ துன்பம்லாம் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் உண்டா அப்படி கேட்குறேன். அப்படி கேட்கும் போது ஒன்றும் இல்லை, இந்த சிம்மசேன ராஜா தான் கடைசியாக வஜ்ராயுத முனியாக இருந்து இதில் போய் பிறந்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சர்வார்த்த சித்தியில் போய் தேவனா பிறந்தார். அவர் தான் இந்த வைத்தியந்த மகாராஜாவுக்கு சஞ்சயந்தனா வந்து பிறந்து இங்கே டவுன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை தான் இந்த வித்து தந்தன் வந்து அடிச்சது. இந்த சஞ்சயந்த பட்டாரகர் வந்து இப்போ முக்தி அடைஞ்சிட்டார். அவருடைய பாதார விந்தத்தில் உன்னுடைய நீ என்ன பண்ணு, மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு வா, உன்னுடைய பாவம்லாம் கழியும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இவன் தன்னுடைய லாந்தவ கல்பத்துக்கு போயிடும். இப்போ இந்த 2 பேரும் ஆதித்யவதேவன் லாந்தவ கல்பத்தில் இருக்கிறான். இவங்களுடைய ஆயுள் முடிஞ்சு உத்தர மதுரையில அரசன் அனந்த வீரியன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த அனந்த வீரியனுக்கு மேருமாலினின்னு ஒரு மனைவி, அமிர்தமாமதின்னு ஒரு மனைவி. அந்த மேருமாலினிக்கு இந்த ஆதித்யாவதேவன் இருந்தான். அந்த தேவன் வந்து மேரு அப்படிங்கிற புதல்வனாகவும், இந்த அமிர்தமாமதிக்கு மந்தரன்கிற புதல்வனாக அந்த தரணேந்திரன் வந்து பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் மேரு மந்திரராக இங்க வந்து பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வளர்ந்து பல கலைகளை கற்று
ஆனால் அவங்களுக்கு அந்த இல்லற இன்பத்தில் நாட்டம் போகலை, அரச போகத்தில் நாட்டம் போகலை. இருவருமே வந்து துறக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே விமல தீர்த்தங்கருடைய சமோசரணம் வருது. அந்த சமோசரணத்துக்கு போகிறாங்க. உள்ளே போகும்போது இவங்கெல்லாம் அரசராக தானே போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த பரிவாரத்தெல்லாம் அங்கே விட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வைபவத்தை எல்லாத்தையும் அங்கேயே அந்த மானசம்பத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு சராசரி மனிதனாக கந்தக்குடிக்குள்ளே நுழையிறாங்க. கந்தக்குடிக்குள்ளே நுழைஞ்சி பகவானை துதிச்சு வணங்கி போற்றி அங்கேயே தீட்சை ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற முனிவர்களுக்கெல்லாம் அறம் சொல்லக்கூடிய கணதரர்களாக, பிரதம கணதரர்களாக அந்த விமல தீர்த்தங்கர்களுக்கு மேரும் மந்திரரும், அந்த மேரு மந்திரருடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் தான் வாமன முனிவர் வந்து இந்த கதையா எழுதியிருக்கார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பிறவிக்கும் வித்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசைதான். இந்த ஆசைதான் பிறவிக்கு வித்து. பிறவிக்கு மட்டும் வித்து இல்லை, வினைகளுக்கும் வேற. அதுதான் வினை குப்பை பூராத்தையும் கொண்டு வந்து இந்த ஆன்மாவில் சேர்க்கறது எதுன்னா இந்த ஆசை தான். ஆசையும் விருப்பும் வெறுப்பும் தான். இந்த ராக தேசம்னு சொல்றோம் பாருங்க, அதுவும் இந்த ஆசையும் தான் என்ன பண்ணுது, இந்த ஆன்மாவில் வினைகளை கொண்டு வந்து சேர்க்குது. அது எப்படி வினைகள் வந்து ஆன்மாவில் சேரும்? வினைகள் வந்து சின்ன துகள்கள் போல. அது எப்படி அந்த துகள்கள் இருக்கு, எப்படி வருது? இதெல்லாம் யார் கொண்டு வந்து நம்ம கிட்ட குப்பையா கொட்டுறாங்க? நாம தான் கொட்டிக்கிறோம். யாரும் கொண்டு வந்து கொட்டல. நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், செயல். இந்த எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் செயல்படும் போது ஒரு சலனம், ஆன்மாவில் ஒரு சலனம் இருக்கும். அதுக்கு யோகம்னு பேர். அது நல்லதா இருந்தா நல்வினையும், தீயதா இருந்தா தீவினையுமா போய் அப்படியே ஆன்மாவில் பந்துச்சிடும். நம்ம மொபைல் இருக்குங்க, மொபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுறதுக்கு தள்ளுவோம், இல்லை வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கு தள்ளுவோம், இல்லை ஃபோட்டோ பார்க்கறதுக்கு தள்ளுவோம். எப்படியோ ஒன்று அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்பெல்லாம் வந்து அதை தள்ளுறீங்களோ அப்போல்லாம் கேட்சா அது உள்ளே போய் பதிஞ்சிடும். தம்ப்நெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பதிஞ்சிடும். நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த கேட்ச் அது உள்ளே இருக்கும். திரும்ப அதை பதியாக எடுக்கலாம். அதை போல இந்த வினைகள் போயிட்டு அப்படியே ஆன்மாவில் போய் இந்த ஈர இதில் ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, துகள்லாம் அந்த மாதிரி ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிறதெல்லாம் மேலே 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 நம்ம செய்யக்கூடிய வினைக்கு ஏற்ற மாதிரி திரும்ப 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 மேலே கட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினைகளாக போய் தனித்தனியாக பந்தமாயிடும். இந்த என் வினைகள் சொல்கிறாங்களே 8 பிரிவா, 8 2 பிரிவுங்க. மூல பிரகிருதி, அதாவது 2 வினை தான், காத்தி வினை அகாதி வினை, இந்த 2 தான். இது இந்த 2 பிரிவை காதி வினையில 4, அகாதி வினையில 4 8 பிரிக்கலாம். அந்த ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 4 வினையும் ஒன்னொன்றுத்துலையும் உத்தராத்திர பிரிவுகள்னு பிரிச்சிங்கனாக்கா 148 கர்மங்கள் வரும். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகலாம். கர்மங்கள் எல்லாமே கர்மங்கள் தான். இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்முடைய கண், இந்த உடல் இப்படி, இந்த முடி இப்படி அமையணும், இந்த கண் இப்படி அமையணும், நம்முடைய பேசக்கூடிய நம்ம சொல் இப்படி அமையணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வினைகள் தாங்க. இது எல்லாமே நாம தான் கட்டிக்கிட்டு வரோம். இதை யாருமே பண்ணலை. இதை தான் அருக பகவான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த ஜீவன் இருக்கு பாருங்க, இந்த ஜீவன் வந்து இந்த உள்ளங்கைக்குள்ள ஒரு விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த உள்ளங்கையை மூடிட்டோம்னா அதுக்குள்ள மட்டுமே அந்த வெளிச்சம் இருக்கும். அந்த விளக்கை இன்னும் கொஞ்சம் ஒரு குடத்துக்குள்ள வச்சா அந்த குடத்த அளவுக்கு அது வெளிச்சத்தை தரும். ஒரு ரூமுக்குள்ள வச்சோம்னா அந்த ரூம் அளவுக்கு அந்த வெளிச்சத்தை பரப்பும். அதுல நம்ம ஏதாவது அந்த விளக்குல வந்து கொஞ்சம் கூட்டணுமா குறைச்சோம்னா இல்லை. இந்த உள்ளங்கைக்கு அளவுக்குள்ள எந்த விளக்கு வச்சோமோ அதே விளக்கை தான் நம்ம என்ன பண்றோம், குடத்துக்குள்ள வைக்கிறோம். அதே விளக்கை தான் ஒரு ரூமுக்குள்ள வைக்கிறோம். அதே வெளிச்சம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பரவுற மாதிரி இந்த உயிரானது சிறிய உருவத்திலையும் அந்த உடல் அளவுக்கு பரவிடும். பெரிய உருவமா இருந்தா
அதனுடைய உடல் அளவுக்கு விரிஞ்சிக்கும். ஆனால் அதனுடைய எண்ணிக்கையில் எதுவும் வித்தியாசம். அந்த மாதிரி சுருங்கி விரியக்கூடிய, சிறிய உருவத்தில் சிறியதாகவும் பெரிய உருவத்தில் பெரியதாகவும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இந்த உலக அளவுக்கு கூட விரியும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, கேவலி பகவான் சமுத்காதம் பண்ணும்போது இந்த உலக பரப்பு அளவு விரியும், அகலத்திலையும் விரியும், நீளத்திலையும் விரியும். அதுதான் இந்த ஆன்மாவனுடைய இயல்பு. இன்றைக்கு பார்த்தல் அறிதல்ங்கிற ரெண்டு மட்டும்தான் அதனுடைய இயல்பு. பார்த்தல் அறிதல் தான், அதுதான் அதனுடைய சைதன்ய குணம். மீதி எல்லாமே நாம் கட்டிக்கக்கூடிய வினைக்கு ஏற்பதான். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யாருன்னு கேட்டா நான் சுகந்தி, என்னோட ஊர் வீடூர், இல்லை ஆலகிராமம், இல்லை திண்டிவனம், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிறோம். இது எல்லாமே ஆன்மனை சொல்லிக்கல. நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா பிறவி, இந்த பிறவி இந்த உடலை வச்சுதான் சொல்லிக்கிறோம். இந்த உடல், இந்த உயிர் கரை தேறுவதற்கு ஒரு கப்பல் போல. இந்த உரைக்குள்ள வாழை போட்டோம்னா உரையும் வாழும் எப்படியும் ஒன்னோட ஒன்னோதான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகாது, ஒட்டாது. இது வேற அது வேற தனிதான். அத மாதிரிதான் இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கு. உயிர் இருந்தாதான் உடல் இயங்கும், உடல் இருந்தாதான் உயிர் இயங்கும். எது ஒண்ணு இல்லைன்னா எதுவும் இல்லை. ரெண்டுத்துக்கு இதெல்லாம் பலன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு தான் பலன். இந்த உடலை கொண்டுதான் இது என்ன பண்ணணும், வீடு பேருங்கிற அந்த முக்தியை அடையணும். அப்போ அதுக்கு இந்த வீடு தேவை. இந்த 7 தத்துவத்தையும் ஒரே ஒரு சின்ன விளக்கத்தோட மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மற்ற எந்த கருத்துக்களுக்கும் போகலை. ஏன்னா இந்த கதையை ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஒருத்தவன் ஒரு ஆற்றை கடக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு கடலை கடக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடலை கடந்து அடுத்த கரைக்கு போகணும்னா நமக்கு என்ன தேவை, கப்பல் தேவை. கப்பலும் கிடைச்சிருச்சு. இவன் அந்த கப்பலில் ஏறி உட்காந்துட்டான். பாதி தூரம் போகிறான். கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துச்சு. ஓட்டை விழுந்த உடனே என்ன ஆச்சு, தண்ணி உள்ளே வந்துருச்சு. தண்ணி உள்ளே வர வர கப்பல் என்ன ஆகும், மூழ்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த கரையை போய் சேரணும். என்ன பண்ணுறது, கப்பலில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே போகணும். அப்பதான் கப்பல் மேலே வந்தாலும். கப்பலில் இருக்கிற தண்ணியை மட்டும் இறக்கலாமா, திரும்ப ஓட்டையில தண்ணி வந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணி வர வழியை முதல்ல அடைக்கணும். அதை அடைச்சிட்டு பிற்பாடு இருக்கிற தண்ணி பூராத்தையும் இறைச்சிடணும். அது மாதிரி ஓட்டையை அடைச்சாச்சு, தண்ணியும் இறைச்சாச்சு. இப்போ கப்பல் எடுத்துக்கிட்டு நான் அந்த கரையை போய் சேஃபாக சேர்ந்துட்டேன். இது அப்படியே நம்ம தத்துவத்தில் கொஞ்சோண்டு இணைச்சி பார்ப்போம். இப்போ நான் கரையேறணும்னு நினைக்கிறேன். நான் தான் ஜீவன், உயிர். இந்த உயிர் கரை தேர்றதுக்கு கடல் எது, பிறவி கடல். இந்த உயிர் எந்த இதில் சுற்றிக்கிட்டு இருக்கு, பிறவி கடலை கடக்கணும். இந்த பிறவி கடலை கடக்கிறதுக்கு எனக்கு கப்பலாக தேவைப்படுறது இந்த உடல். இந்த உடல்ல இந்த பல ஓட்டைகள் இருக்குங்க. ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த புலன்கள், புலன் அறிவுகள், அதன் வழியா அந்த செதறுது. நம்முடைய ஆன்மன்ல ஈடுபட விடாம தடுக்குது ஓட்டை. நம்முடைய எண்ணம், சொல்லு, செயல், இது வழியா ஏற்படக்கூடிய சலனங்கள், இது எல்லாமே வினைகளாக வினைகள் சேரக்கூடிய வாயில்களாக இவை அமைகிறது. இதுதான் ஆசிரமம். வினை ஊற்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான். இப்ப இதை முதல்ல நம்ம அடைக்கணும். என்ன பண்ணணும், 3 குப்தி, 5 சமிதி, தச தர்மம், இது எல்லாத்தையும் பின்பற்றி விரதம் நோன்புன்னு இருந்து என்ன பண்ணணும், இந்த வர வழியை அடைச்சிடணும். இப்ப வினை வரக்கூடிய வழியை நாம அடைச்சிட்டோம். அடைச்சிட்ட பிறகு நமக்குள்ள ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கு வினை.
இப்போ அந்த கடல்ல கப்பல்ல ஏற்கனவே சேர்ந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்கனவே சேர்ந்த புதுசா வினை வர்றதுக்கு வழி இல்லை. அதை நம்ம தடுத்துட்டோம், அதுக்கான தடுப்பெல்லாம் பண்ணிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய வினைகளை வெளியே அனுப்பணும், உதிர்க்கணும். இந்த கட்டுச்சு பாருங்களா, அதுதான் கட்டு பந்தம். இப்ப இதை உதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவமேற்று இந்த அகப்பற்று புறப்பற்று எல்லாத்தையும் விட்டு ஆண்மனுக்குள்ள நிலைச்சு நிக்கணும். இதுதான் ஆண்மன். இந்த உடல் கிடையாது. இந்த உடலுக்கு என்ன நடந்தாலும் என்னது இல்லை. இது எல்லாம் நான் முன்னாடியே செய்து தன்னுடைய வினையை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி. இன்பங்கிறது நல்வினை, துன்பங்கிறது தீவினை. ரெண்டுமே விலங்குதான். நல்ல வினை செய்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லது நடந்துரும்னா இல்லை. அது எங்க கொண்டு போய் சேர்த்தது எல்லாரும்? இப்ப நம்ம இந்த கதையில பார்த்தோம், நல்வினை செஞ்சவங்க தேவலோகத்துக்கு தான் போனாங்க. இந்த நல்வினையும் ஒழிக்கணும், தீவினையும் ஒழிக்கணும், அந்த பாவத்தையும் ஒழிக்கணும், புண்ணியத்தையும் ஒழிக்கணும். இது எல்லாத்தையும் உதிர்த்துட்டா நிச்சயமா இந்த ஜீவன் பிறவி கடலை போய் சேர்ந்துடும். பிறவி கடலை நீ கடந்து வீட்டுலகை சேர்ந்து விடும். இதுதான் இந்த தத்துவம். 7 தத்துவத்தை சுருக்கமா சொன்ன நானு. இதுக்கு எல்லாமே இந்த உடல் தான் நமக்கு உறுதுணையா இருக்கு. ஆனா இந்த உடல் வேற, இந்த ஆன்மா வேறங்கிறத நாம நிச்சயமா மனசுல வச்சுக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் புறந்தான். இது எல்லாம் ஆன்மாவுடையது அல்ல. இதெல்லாம் நான் முன் செய்த வினையினுடைய பயனை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற தெளிவு நமக்குள்ள வரணும். இது எல்லாம் அருகர் சொன்ன நெறிகள். அவர் அனுபவிச்சு அவர் நமக்கு அரகந்தரா இருந்து எடுத்து சொன்னதெல்லாம் ஆச்சாரியர்கள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு படிச்சு அதன் வழி கொஞ்சம் கொஞ்சமா பின்பற்றி வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒரு பிறவியில நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம், இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க போறோமோ தெரியாது. பட் இந்த தினவரி நெறியை நம்ம நிச்சயமா கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிறவி எண்ணிக்கைக்குள்ள அடங்கிடும். வீடு பேர் அடையக்கூடிய எண்ணிக்கை பிறவியில நிச்சயமா அடைஞ்சிருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது எல்லாத்துக்கும் பகவந்தனுடைய பாதார விந்தம் தான். அது ஒண்ணுதான் நமக்கு சரணம், வேற எதுவுமே சரணம் கிடையாது. பாதார விந்தம் அப்படின்னு சொன்னா அவர் காட்டின வழி அதுதான். தினந்தோறும் நீங்க கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கோயிலுக்கு வர்றது சும்மா சாதாரணமா பொழுதுபோக்குக்கோ மற்றதுக்கோ வர்றது இல்லை. உள்ள வரும்போதே அந்த பகவந்தனுடைய குணங்களை போற்றி துதிக்கணும். அந்த குணத்தை நானும் பெறணுங்கிற எண்ணத்தோடயே வரணும். தினந்தோறும் அந்த எண்ணத்தோட நம்ம வர நிச்சயமா ஒரு நாள் நாமும் அந்த பிறவியை பகவான் அடைந்த அந்த இன்பத்தை நாமும் அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இத்தனை நேரம் உங்களை கட்டி போட்டமைக்காக மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.